श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं वाक्कुण्डां नल्लवनमुण्डां मामलराल् नोक्कुण्डामेनि मुनुङ्गादे உட்கொண்டு துப்பார் திருவேன் துப்பிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வார்தமக்கு ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் விததச்சார்த்தேஷு விஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாயாதி கவயே முஹ்யந்தி யத்சூரயः तेजो वारिवृदायता विनिमयो यद्दत् सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकोकं सत्यं परं धीमहि धर्मप्रोच्छितकेतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्रवश्य शिवतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किंवा परैरीश्वरः सद्यो हृदयवरुध्यते यत्र विधिभिः शुश्रूषुभिस्तक्षणात् युगपकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबदभागवतं रसमालयं गुरहो रसिकाः विवामुखाः यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाद पुत्रेति तन्मयतया तरवो विनेतुः तं सर्वभूतहृदयं महिमानतोऽस्मि नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् ஊனிடை சோர் வைத்து எம்பது நாடி உரோமம் மைந்து உண்பது வாசல் தான் உடலை பிரியும் போது குந்தன் சரணமே சரணம் இங்கிருந்தேன் தேனுடைய கமல திருவிருக்கரசே திரை கொள்மான் நடுங்கடல் கிடந்தாய் நானுடை தவத்தால் திருவடி அடைந்தேன் நிமிஷாரண்யத்துள் எந்தாய் ஸ்ரீஹரயே நம ஸ்ரீஹரயே நம ஸ்ரீஹரயே நம கோபிகா ஜீவனஸ்மரணம் सद्गुरु महाराज की शिवपदिயான பகவானோட பரமானுக்கிற விசேஷத்தினால் சகுருநாதோட பரமானுக்கிற விசேஷத்தினால் நமக்கு இன்னைக்கு பாகவதத்தை சரணம் பண்ண பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. இதில் பாகவதத்தோட பெருமை என்னன்னா எஸ் ஸ்மரண மாத்திரேன முக்தி கருதலே ஸ்திதா அப்படின்னு மகாத்மியத்திலே வருது. யாரை நித்தியம் பாகவதத்தை சேவிக்கிறார்களோ அந்த பாகவதத்தை சேவிச்ச பலன் என்ன, முக்தி வேற எங்கேயோ தேடி அலையணும்னு அவசியம் இல்லை. எங்கேயோ வைகுண்டம் தான் முக்தி, கைலாசம் தான் முக்தி அப்படின்னு அது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அது. ஆனால் முக்தி எங்கே இருக்குன்னா பாகவதம் படித்தாலே பாகவதத்தை கேட்டாலே அதை கேட்ட பலன் என்ன, முக்தி கையும் கிடைக்கிற நெல்லுங்கடி போல சுலபமாக இருக்கும். அதான் மகாத்மியத்திலே காட்டுறது. முக்தி கரதலே ஸ்திதா அப்படின்னு பாகவத மகாத்மியம். அந்த பாகவதத்தோட பெருமை என்னன்னா எதனால பெருமைனா பகவானோட திவ்யாவதாரங்கள் மாத்திரம் அல்ல, அந்த திவ்யாவதாரங்களை விட பகவத் பக்தர்கள் எப்படி பகவான் அனுபவிச்சா அந்த பகவான் அனுபவிச்ச பிரயோஜனம் நம்மளால எப்படி பக்தி பண்ண முடியும் அப்படின்னு வழிகாட்டி. அதனாலதான் பாகவத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமவம்ச சம்ஹிதாயாம்னு பரமவம்ச சம்ஹிதை அப்படின்னு ஞானிகளுக்கு ரொம்ப பிடிச்சமான கிரந்தம் பாகவத புராணமே. அத்தகைய பாகவதம் தான் நிறைய மகனியர்களுக்கு மூச்சு காத்தாவும் இருக்குது. ஆலங்குடி பெரிவான கேள்விப்பட்டிருக்கோம். அவர் யௌவன பிராயத்திலே சன்னியாசாசிரமத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனா பார்க்க பித்தநாட்டமா இருந்திருக்க. மாயவரம் ரயில்வே ஸ்டேஷன்ல பூர்வத்துல அப்படின்னு ட்ரெயின் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். போகச்சே அப்படியே ட்ரெயினோட பிளாட்ஃபார்ம்ல அவர் பாட்டு உட்காந்துருப்பார். அப்படி ட்ரெயின் போற வேகத்தை பார்த்துட்டு கையை ட்ரெயினை பிடிச்சுட்டே அப்படியே போக வர வாழ் எல்லாட்டியும் ஜென்மாத்தியஸ்ய யதோன்வயாலேருந்து முதல் ஸ்லோகத்திலேருந்து 18,000 ஸ்லோகத்தை ட்ரெயின் ஓடுற வேகத்தை அவர் பிடிச்சிட்டு எல்லாரும் ட்ரெயின் போற வேகத்தில் அவரும் ஈக்குவலா ஓடிட்டு சொல்றாரு. அதுல என்ன காட்டுறதுன்னா அவரோட கருணை. அந்த பாகவதத்துல நம்மளால ஒரு இடத்துல நின்று பிரவச்சனம் பண்ணிட்டு சொல்ல முடியும். நிறைய ஜனங்களுக்கும் கேட்க அவகாசம் இல்லையே, டைம் இல்லையே. அதனால வரவா போறவாளுக்கு அவளுக்கு என்ன முடியுமோ யதாசக்தி என்ன கிருபை பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிருபை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவரே காலை வேலை, சாயந்தரம் வேலை, ராத்திரி வேலை சொல்பமா பாராயணத்தை பூர்த்தி பண்ணிட்டு டைம் கிடைச்ச உடனே அதே மாயவர ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தன்னோட வாழ்க்கை முழுக்க இத்தனை வேலையும் செஞ்சிருக்க. இத்தனை வேலை செஞ்சு போக வரணும். முதல் ஸ்லோகலேருந்து 18,000 ஸ்லோகம் ஜென்மாத்தியஸ்லேருந்து சத்தியம்பரம் தேவி பூர்த்தி பரியந்தம் முழுக்க பாகவதம் சொல்லிட்டே போனார் அவர். இப்படின்னு பாகவதத்தில் அனுபவிக்காத மகான்கள் யாருமே இல்லை. சொல்லிட்டே போனால் அதுக்கு அதை பற்றி உபன்யாசம் பண்ணுறதுக்கு ராஜேகிருஷ்ணன்
அதை பற்றி உபன்யாசம் பண்ணுறதுக்கு சொல்லிகிட்டே போகலாம். அதுக்குன்னு ஒரு தனி உபன்யாசம் பண்ணணும்னா அதுக்கும் ஜென்மா பத்தாது. அதனால இத்தனை கிரந்தமோட பிரயோஜனம் என்னன்னா நமக்கு பகவத் பக்தி ஈடுபடும்படியாக அப்பேற்பட்ட புராணம். அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா பகவானை பக்தி பண்ணுறது, பகவான் பக்தி எப்படி பண்ணணும்னு நமக்கு வழிகாட்டியாக இருக்கனால பாகவதம்னு பேர். பகவத் பக்தாக புரோத்தம் இது பாகவதம், அது ஒரு அர்த்தம். இன்னொன்று என்னன்னா நம்மளை முக்கியமான பகவான்கிட்ட எப்படி யாச்சகம் பண்ணணும்னு விஷயம். நம்ம பொதுவாக நிறைய விஷயம் நம்ம யாச்சகம் பண்ணுறோம். சில பேருக்கு சில பேர் சின்ன வயசுலேயே பெரிய வியாதியில் அவஸ்தப்படும்படியாக இருக்கா. நம்மளால என்ன நம்ம பெரிய கஷ்டத்தினால இந்த பையனால பெரிய பிரயோஜனம் ஏற்பட வேண்டியது இருக்கே, நல்லபடியாக நடக்கணுமே, நல்லபடியா எல்லாரும் க்ஷேமமா இருக்கணுமே, அதுக்கு இந்த பையன் வச்சிருந்தா நம்ம ஜாலியா இருப்போமே லைஃப்ல அப்படின்னு நம்ம இத்தனை ஆசைகள் இத்தனை கோரிக்கைகள் மனசுல இருக்கலாம். ஆனா அதோட பிரைம் அப்ஜெக்டிவ் என்ன? எது கஷ்டப்படுறதாலுமே பகவான்கிட்ட தான் நம்ம போவோம். பகவான்கிட்ட பகவானே ஏதோ கடன் வாங்கி பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், உங்களால் முடிஞ்சுதான் பையனை நீ காப்பாற்று அப்படின்னு பகவான்கிட்ட போய் யாச்சகம் பண்ணும். சில பேர் சின்ன வயசுல அப்படின்னு இத்தனையும் தாண்டிட்டா. சின்ன வயசுலேருந்து எல்லாம் புஷ்டியாக இருந்தார் பையன், ஆனால் படிக்க வரமாட்டேங்கிறான். படிப்பே வரமாட்டேங்குது அவனுக்கு. தலைகீழ உழுது படித்தாலுமே படிப்பு ஏற மாட்டேங்குது அவன் தலையில். ஆனால் அவன் மார்க் வாங்கினாதான் நம்ம நல்லபடியாக இருப்போம், நம்ம எல்லாம் க்ஷேமமாக இருப்போம், நம்ம எல்லாம் சௌக்கியமாக இருக்கோம், என் பையனை பார்க்க தான் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சில பேர் அவன் கண்ணா பின்னு கிச்சி கிச்சி நீ இன்ஸ்டியூஷனில் போட்டு அவனை பைண்டு பண்ணுறான், அவனை போட்டு குவிஞ்சு எடுக்கிறான், இப்படின்னு கண்ணா பின்னான்னு பண்ணுறா. ஆனால் இதில் என்ன பகவானை வேண்டி கிடக்கிறது? அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுமா? இதுக்கு யாரு தேவைன்னா பகவானோட சகாயம் தேவை. அதுக்கு பிரார்த்தனை பண்ணி கோயிலாக பிரார்த்தனை பண்ணினா, பகவானே என் பையன் ஃபிஜியில் போட்டிருக்கேன், அங்கே போட்டிருக்கேன், இங்கே போட்டிருக்கேன், எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் போட்டிருக்கேன், உங்கள் அனுகிரகத்தில் நல்லபடியாக என் பையன் நல்லபடியாக வரணுமே அப்படின்னு அது ஒரு பிரார்த்தனை. அப்படின்னு சில பேர் நல்லா படிச்சிருக்கா, சில பேர் நல்லா படிச்சுட்டு ஆனால் அவனுக்கு அறிவு பயங்கரமாக இருக்குது. அந்த அறிவை செயல்படணும். அது உத்தியோகத்துக்கு போகவே வேண்டும். ஏன்னா சாஸ்திரமே சொல்லி உத்தியோகம் புருஷ லட்சணம்னு. உத்தியோகம் தான் பிரைம் அப்ஜெக்டிவ். ஒரு மனுஷன் வாழணும்னா, ஒரு மனுஷன் நல்லபடியாக வாழணும்னா உத்தியோகத்துக்கு போயாகணும். அந்த உத்தியோகம் போனாதான் மானம் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படியே சொல்லிட்டு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்கு வேலை கூட சில பேர் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பாராயணம் பண்ணணுமோ என்ன இது பண்ணணுமோ ஜோசியர்களை கேட்டு பரிகாரம் இல்லை, எங்க பகவான் சென்ட்ரிக்கா பண்றான். அவ தனக்கு காரியம் நடக்கணும்னா அப்படின்னு நிறைய பேர் இருக்கா. அப்படின்னு நிறைய லிஸ்ட் நான் இப்போ சொல்லிட்டே போகலாம். ஆனால் நமக்கு பாகவதம் என்ன காட்டுறதுன்னா, ஒரு எப்படி ஒரு மனுஷன் ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்டாக இருக்கணும், ஒரு மனுஷன் எப்படி வாழணும், ஒரு மனுஷன் தர்மத்தோட வாழணும், தர்மத்துக்கு தந்தாப்புல அதோட ஆசையும் கோரிக்கையும் அனுபவிக்கணும், ரைட்டு. ஆனால் அந்த ஆசை அனுபவிக்கிறது மூல காரணம் என்ன? பகவான் அனுபவிக்கிறது தான். அதான் நம்ம இத்தனை ஞானம் சம்பாதிச்சிருக்கோமே, இத்தனை அறிவு நம்ம வளர்த்துருக்கோமே, நிறைய படித்து நிறைய மார்க் வாங்கி, அந்த படிப்போட பிரயோஜனம் என்ன? பகவானை பகுத்து அறிவது தான் பிரயோஜனம். அதான் சொல்ற, கற்றனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றாதுராள்னு வள்ளுவர் கஷ்டமா திருக்குறள்ல சொல்ற. அதான் திருக்குறள்ல எடுப்பு பார்த்தாக்கா கடவுள் வாழ்த்ததா சொல்ற. அப்புறம் தான் அறத்தை பத்தி நிறைய பேசுற. முதல்ல கடவுளை ஸ்துதி பண்ணதுக்கு அப்புறம் தான் அறமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அறமோட மூலம் என்ன? தர்மத்தோட மூலம் என்ன? பகவானை புரிஞ்சுக்கிறது தான். அதுதான் நந்தி மேல பரமேஸ்வரன் சோபிக்கிறார். அந்த நந்தி என்னன்னா தோடுடைய செவின் விடை ஏறி, அந்த விடை என்னன்னா தர்மம். அந்த தர்ம ஸ்வரூபத்தை ஒரு மனுஷன் கடைபிடிச்சா அது அவனுக்கு சப்போர்ட்டிவா பகவான் இருப்பா. அதை காட்டுறதுக்கு தான் இந்த நந்தி மேல பரமேஸ்வரன் சோபிக்கிறார். அதே தான் கருடன் மேல பகவான் சோபிக்கிறா அப்படின்னு இத்தனை சாஸ்திரங்கள் நமக்கு ஒண்ணு காட்டுறது. அதனால தர்மத்தோட பிரயோஜனம் என்ன? பகவானை புரிஞ்சுக்கிறது தான். படிச்சது பிரயோஜனம் என்ன? பகவான் அனுபவிக்கிறது தான். அப்படி பகவத் பக்தியால அன்போட அனுபவிச்சா அதுவே ஒரு மனசுக்கு ஏற்பட்ட பக்குவத்தையும் அதையும் உண்டாக்கிடும். அப்படின்னு முக்கியமான விஷயம் ஆசைலாம் எங்க இருக்கணும்? பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். இப்படின்னு பாகவதம் நமக்கு காட்டுறது. இன்னொன்று, இது அத்தனையும் எதனால அடைய முடியும்னா அதுக்கு குருநாதரோட சகாயம் வேணும். குரு கிருபை இல்லா ஹரிகிருபை இல்லை, ஹரிகிருபை இல்லா பக்தி இல்லை. அப்படி குருஜி சொன்ன மாதிரி குரு கிருபை இருக்கணும் அவசியம். அந்த குரு கிருபை இருந்தாதான் சிவன் நாராயணனே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பாகவத்துல எங்க பார்த்தாலுமே பார்த்தா குருவோட மகிமையை தான் சொல்றார். அப்படி கிருஷ்ணர் காளி நர்த்தனம் பண்றானா, தன் நூதனத்தடிக்கிற ஸ்பர்ஷாதி தாம்பர பாதாம்புஜகா அகில கலாதி குரு நடத்த அப்படின்னு காளியன் திக்கு தெரியாம இருக்கா. யாரா மண்டேல ஆடுறான்னு இப்படின்னு மேல கீழே பாக்குற காளியன்.
அப்புறம் வந்து இவன் நாகவத்னிகள் வந்து இவரோ வந்து விடாம கிருஷ்ணரும் விடாம ஆடிட்டு இருக்கா விதவிதமான நர்த்தனங்கள். அதை வந்து அனுபவிக்காத மகான் வேற யாரும் கிடையாது. நிறைய சொல்லிட்டே போலாம். ஸ்ரீ அண்ணாவும் காளிங்கத்தினை பத்தி கீர்த்தனை எழுதியிருக்காரு. ஊத்துக்காடு வந்து மேகனம் அப்போ ஸ்தில்லானாவே எழுதியிருக்காரு அதை பத்தி. இப்படின்னு சொல்லிட்டே போலாம். ஆனா கிருஷ்ணரோட நர்த்தனத்தை வந்து எல்லா தேவர்களும் பரமேஸ்வரர் உட்பட்ட எல்லா தேவர்களும் வந்து அனுபவிக்கிறாங்க நர்த்தனத்தை. அவர்களே வந்து கச்சேரியில வந்து சேவை செய்யணும்னு ஆசையா வந்து வரா. அப்படி அழகா நர்த்தனம் பண்ற கோஷத்தை பார்க்கறச்சே சுத்திர நாகபக்திகள் காட்டுறா. சுத்வா சராச்சரவிதம் புருஷம் புராணம் நாராயணன் தம் அரணம் மனசா ஜகாம. நீங்க நினைக்கிறது என்னமோ சாமானிய குழந்தை இல்லப்பா. 5 வயசு குழந்தைலாம் வந்து பாம்பு மேல ஏறலாம் முடியாது. அந்த 5 வயசு பாலகன் யாருன்னா நாராயணன் தம் மரணம் மனசா ஜகாம சராச்சர குரும். அவர் அகில சராச்சரத்துக்கும் குருவா இருக்கார், அதிபதியா இருக்கார். அன்புனாலே வந்து லோகத்தை வசப்படுத்தியிருக்கார். அப்படி அன்புனால் லோக வசப்படுத்தா 64 கலைகளுக்கு மூலம் என்ன அந்தம் எங்கன்னா பகவானை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாகவத ஸ்பஷ்டமா கிருஷ்ணரை குருவா காட்டியிருக்கார். ஆச்சாரியால் காட்டட்டும், பாகவதமே காட்டுறது அகில கலாதி குரு நடத்த அப்படின்னு கிருஷ்ணரை குருவா காட்டுறாரு. அப்படி 11வது ஸ்கந்தத்தை எடுப்புல என்ன ஆரம்பிக்கிறார்னா வந்து 10வது ஸ்கந்தத்துல முழுக்க பகவான் வந்து லீல பண்ணினார். பூபாரத்தை செயம் பண்றதுக்கோசரம் மகாபாரத யுத்தத்தை நடத்தி பாண்டவார்களுக்கு வந்து பித்ராஜிதமான நியாயமான ராஜ்யத்தையும் கொடுத்தார். இத்தனையும் வந்து எல்லாத்தையும் அபய பண்ணினார். அப்புறம் வந்து இறந்து போன 7 குழந்தைங்களாம் தேவகி வாரியும் உஜ்ஜீவனம் பண்ணினார். அப்புறம் பிராமணனோட 8 குழந்தைகள் காலகத்தி அடைஞ்ச உடனே வைகுண்டத்துல தானும் அர்ஜுனனும் கூட போய் சேர்ந்து திருப்பி குழந்தைய வந்து அவளை வந்து உஜ்ஜீவனம் பண்ணினார். இத்தனை லீலையும் பகவான் வந்து விளையாட்டா செஞ்சார். அப்புறம் தன்னோட கிரகஸ்த தர்மத்தை அத்தனையும் காட்டினார். 16,108 மகிழ்ச்சிகளோட பகவான் சோபிக்கிறார். அவர் எப்படி குருத்தனம் பண்றார் நாரதர் வந்து ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஆனா வந்து அவர் எங்கேயும் கட்டுப்படாத நாரதர் வந்து கிருஷ்ணரோட கோவிந்த புஜகுப்தாயாம் தாரவத்யாம் குருத்வக அப்படின்னு எங்கேயும் வந்து அவர் எப்ப பார்த்தாலும் சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார். ஒரு இடத்துல நிக்க கூடாது அப்படின்னு தக்ஷன் சபிச்சார். இந்த சமயத்துல தக்ஷனோட சாபமே துஷ்பிரயோஜனமா போயிடுச்சு. ஏன்னா பகவானோட புஜபலத்தில் இருக்கிறதுனால, பகவானோட புஜபலத்துல துவாரகை கட்டுப்பட்டு இருக்கு. அதனால மாயை வந்து நாரதர் எடுத்த வேலை செய்யாதனால நாரதர் வந்து முழுக்க வந்து துவாரகையில வந்து சுத்தி பார்த்தார். 5 வருஷமா அங்க இருந்திருக்கார் துவாரகையிலே. அப்படின்னு துவாரகையில வந்து பார்த்தா ஒரு மகிழ்ச்சிக்கும் ஒரு ஸ்திரீக்கும் விதவிதமா கிருஷ்ணர் சேவை பண்றான். இப்படின்னு இந்த ஆச்சரியமான கோலங்கள் கிருஷ்ணரை பார்த்த உடனே தண்டவத்தை நமஸ்காரம் பண்ணினார். ஆனா இத்தனையும் பகவான் செஞ்சார். இத்தனை அசுரர்களையும் வதம் பண்ணினார். இப்ப கடைசியில பகவானுக்கு என்ன சங்கல்பம்னா வந்து ஏதோ மகாபாரத யுத்தத்தினாலே கௌரவர்களை வந்து சமாப்தி பண்ணிட்டாச்சு. இப்போ குலமான யாதவர்களும் சமாப்தி பண்ணணும் அப்படி தீர்மானம் பண்றச்சே அந்த அவளோட புத்திரர்களோ அவரோட பௌத்திரர்களோ அவரோட பேர பசங்களோ வந்து மகான்கள்கிட்ட அபச்சாரப்படுத்தினர். அபச்சாரம் பண்ண வேகத்தினால உலக்கை வந்து கிருஷ்ணரோட புத்திரன சாம்பனோட கர்ப்பத்துல வந்து உலக்கதான் பிறக்கும். அதுவே வந்து குசலம் குலநாசனம், அதனால குலநாசம் ஏற்படும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப யார் கிருஷ்ணரோட வசனத்தை கேட்டாலும் அவர்கள் எல்லாரும் கிருஷ்ணரோட சேர்ந்து பிரபாசத்தை கிளம்பிட்டார். ஆனா சில பேர் வந்து பிடிவாதம் பிடிச்சிட்டு மதுபானத்தை கல்ல குடிச்சுட்டு எல்லாம் யுத்தம் பண்ணி அப்புறம் கரையிலே வந்து அவ 2 பேர் அடிச்சு எல்லாரும் 2 பேரும் ஒருத்தர் அடிச்சு எல்லாரும் சமாப்தி பண்ணிட்டா. பண்ண வேகத்துல சில பெரியவார்கள் யார் கிருஷ்ணர் பேச்சை கேட்கிறாளோ அவெல்லாம் கையை கட்டிண்டு வாயை புத்திண்டு கண்ணை பிடிச்சிட்டு வந்து அவ எல்லாம் பிரபாசத்துல ஸ்நானம் பண்ணிட்டு அவ வந்து கிருஷ்ணர் சொன்ன இடத்துல இருக்கா. ஆனா உத்தவர் தான் வந்து கிருஷ்ணர்கிட்ட நெருங்கி பேசினார். ஏன்னா அவ்வளோ ஹிருதயம் இங்க வந்து சொன்னா முன்னாடி ஆரம்பத்துல வந்து குரு கிருபையால தான் இத்தனையும் சஃலமாகணும்னு இருக்கு. ஆனா உத்தவருக்கு அந்த கிருபை இருந்தது. ஏன்னா உத்தவர் எதனால இருந்தா பகவானோட கூட இருந்ததுனாலே, அந்த பகவானோட கூட இருந்ததுனாலே வந்து பகவான் வந்து என்ன யோக்கியத்தை எதிர்பார்க்கிறோம் பகவானே ஸ்மரணம் பண்றதுனால பகவானுக்கு வந்த குணங்கள் அத்தனையும் உத்தவருக்கு வந்தது. அப்படி உத்தவனுக்கு வந்ததுனாலே வந்து உத்தவன் அந்த யோகியத்தை அடைஞ்சிட்டார். ஆனா உத்தவனுக்கு மனசுல ஒரு கார்பண்யம், நம்மளோட கூட அந்த யாதவர்கள் எல்லாரும் சமாப்தி அடைஞ்சிட்டாரு, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம், இதனால இருந்து பகவானுக்கு இத்தனை சக்தியும் இருக்கே. துவாரகையே புனர்நிர்மாணம் பண்ணினாரு. ஜராசந்தன் வந்து 17 தடவை மதுரையை வந்து ஆட்டி படைச்சார். மதுரை மேல வந்து மதுரா மேல வந்து ஆட்டி படைச்சார். கிருஷ்ணர் மேல இருக்கிற எரிச்சல்ல, கிருஷ்ணர் மேல இருக்கிற கோபத்துல மதுரையே வந்து மதுராவே அடிக்க வந்தார். ஆனா பகவான் தன்னோட புஜபலத்தினால பௌஷத்தினாலே ஜராசந்தரை கட்டுப்படுத்தினார். 18ஆவது முறை ஜராசந்தர் விஜயம் கொடுக்குற மாதிரி சமுத்திரக்கரை ஓட்டமா விஸ்வகர்மா சகாயத்தினாலேயே வந்து இத்தனையும் பகவான் வந்து துவாரகையில தள்ளிட்டார். அப்புறம் பாண்டவர்கள் விஜயத்தை அள்ளி கொடுத்தார். பார்த்த சாரதியா இருந்து விஜயத்தை அள்ளி கொடுத்தார்.
அப்புறம் வந்து பாண்டவ திரௌபதியோட மானத்தை காப்பாத்தினார். கோவிந்தான ஒரு நாமத்தினாலே வந்து வசப்படுத்திட்டு துச்சாசனையும் வந்து சோர்வடை முடியா பண்ணி திரௌபதியோட மானத்தை காப்பாத்தினார். அப்புறம் வந்து இந்த இடத்துல நிமித்த மாத்திரம் அவ சத்தியசாச்சின்னு அப்படி கீதையில சொன்ன மாதிரி, அர்ஜுனா நீ வந்து யுத்தம் பண்ணு, நீ யுத்தம் பண்ற பிரயோஜனம் என்னன்னா நீ வெறும் 50 அடிக்கிற, நான் வந்து மயைவேதே நிகதா பூர்வேவ. அதே விஷயம் விஸ்வாஜா சொல்றச்சு, ஸ்திரவதி பரசைனிகாய ரக்ஷனா, என்னோட தீக்ஷ்ணமான பார்வையினாலேயே வந்து கௌரவர்க்க சைனியத்தோட ஆயுட்காலத்தை நான் முழுகின, நீ வந்து அவளோட சரீரத்தை மாத்திரம் நீ அடிச்சிரு, சவத்தை மட்டும் அடிச்சிரு அப்படின்னு அடிச்சு நீ கீர்த்தியை பெற்றுக்கொள் அப்படின்னு பகவான் கீதையில சொன்ன மாதிரி தம் பிரபாவத்தினாலேயே கௌரவர்களை எல்லாரும் முழுங்கி அடித்தார். இத்தனையும் பகவானுக்கு இருந்தது. ஆனா பகவான் செய்ய வேண்டியதானே அப்படின்னு உத்தவர் கேட்கிறார். தேவதேவேஷ யோகீஷ புண்ணியஸ்ரவண கீர்த்தன சமயத்த குலம் லோகம் லோகம் சந்திச்சதே பவான் விப்ரசாபம் சமர்த்தோசி பிரத்யகன் எத ஈஸ்வரா. நீ வந்து எல்லா தேவர்களுக்கும் தலைவராடி இருக்க, எல்லா தேவர்களுக்கும் நீ அந்தரியாமையா இருந்து நீ என்ன பண்றன்னா அவளுக்குள்ள வேலை நீயும் செய்யற. அப்புறம் அவ ஆணவத்துல வந்து நான் தான் பெரியவன் ஆடினா அவன் நறுக்கிற மண்டையில நீ குட்டு வேற விடுற. இந்திரன் வந்து நான் தான் வந்து மழை கொடுக்கிற தெய்வம், என போல உலகத்துல உயர்ந்தவன் யாரும் கிடையாதுன்னு சொல்லி கோவர்தன உதாரணத்தை வியாஜமா வச்சுட்டு கோவர்தன மலையை தூக்கிட்டு என்ன பண்ண, வந்த கோபர்களுக்கு எல்லாருக்கும் வந்து அவளோட கஷ்டத்தையும் நீ வந்து விமோசனம் பண்ணிட்டு, அப்புறம் அவ வடு புயலான மழையும் நீ அவளையும் சாந்தப்படுத்திட்டு, அப்புறம் இந்திரன் வந்து சுரபி காமதில் போன்ற பசுக்களோட பாலை கடந்து அவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி கோவிந்த நாமம் என்கிற முடிசூட்டு விட்டார். அப்படி இந்திரனுக்கு நீ கர்வத்தை உண்டாக்கின. அதே பிரம்மாவுக்கு நீ என்ன பண்ணனா, நான் தான் வந்து உலகத்தை சிருஷ்டி பண்றேன் அப்படின்னு பிரம்மாவுக்கு ஆணவம் இருந்தது. அதனால வந்து வனபோஜனம் யாஜமா வச்சுட்டு அந்த பிரம்மா வந்து இவ கிருஷ்ணர் எப்பயாவது மறக்கடைச்சே தீரணும் அப்படின்னு நினைச்சுட்டு இதே சிருஷ்டி என்ன பண்ணானா வந்த குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கொண்டு சத்தியலோகத்துல வச்சுட்டா. அவளை மயக்கடிச்சு சத்தியலோகத்துல அழைச்சிட்டு போனா. அப்படி பகவான் வந்து தன்னோட பிரபாவத்தை காட்டி தான் வந்து அந்த பாலகர்களுக்குள்ள அந்த ஆயர்பாடி குழந்தைக்குள்ள நான் தான் இருக்கேன் அப்படின்னு காட்டி பிரம்மாவுக்கும் வந்து எந்த மாயினால பகவான் மேல பிரயோகம் பண்ணாலும் அதே மாயினால பிரம்மா வந்து சபாபடம் கேட்கும்படியா பண்ணினா. பிரம்மாவோட ஆணவத்தையும் அடக்கிட்டார். அப்புறம் வந்து மன்மதனை வந்து ராசக்கிரீடைனாலே வந்து ஆணவத்தை அடக்கின. எப்படின்னு சகல தேவர்களும் வந்து தன்னோட அவ ஏதாவது தப்பு பண்ணினா வந்து நான் தான் இருக்கேன் அப்படின்னு காடமா காட்டிட்டு தன்னோட சொரூபத்தை காட்டின்னு அவளை வந்து நான் தான் இருக்கேன்னு காடமான ஞானத்தையும் கொடுத்து அவளை வந்து தப்ப உணர்படிமானி பண்றார். அதான் தேவதேவேஷ யோகீஷ புண்ணியஸ்ரவண கீர்த்தன. உன்னோட கதைகள் உங்க லீலைகளை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா பகௌஷதா சோத்திர மனோவிராமான் பகவான் வந்து கிருஷ்ணாவதாரத்தை ஆரம்பிக்கிறச்சு என்னன்னா, அதாவது பரீட்சைகளை சொல்லிச்சு நிவிர்த்ததசைஹி உபகீயமான பகௌஷதா சோத்திர மனோவிராமாது. உங்க கதையை கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அழுப்பு வராது. அசடம் கூட வந்து கிருஷ்ண கதையை கேட்டா அந்த கிருஷ்ணகதை மேல அதை வெட்டு ருச்சி உண்டாகும். அப்படின்னு எல்லாரையும் ஆக்கர்ஷணம் பண்ணும்படியா கதை இருக்கு. அந்த கதை கேட்ட உடனே அவன் தக்ஷணம் பாவனமா ஆயிடுவான். புண்ணிய சவண கீர்த்தன சம்புதைத குலம் நூனம் லோகம் சஞ்சச்சதே பவான். அதனால உன் பிரபாவம் போதாதா, நீ வந்து ஸ்மரண மாத்திரத்தினால உன் கட்டாட்ச மாத்திரம் போறாதா, உன் கடைக்கன் பார்வையினால இந்த லோகமே பவித்திரமாயிடுவேன். வந்த யாதவர்களும் அவளும் சபாபணத்தை விண்ணப்பிச்சுட்டு தேவர்களுக்கு நீ பண்ணியே அதே அனுகிரகம் நீ பண்ணலாமே, பண்ணிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து இருப்போமே. அப்புறம் இதே விப்ரர்கள் வந்து சபிச்சார்களே, உலக பிறந்து உங்க குலம் நாசமாயிடும் அப்படின்னு சபிச்சார்களே, அவர்களையும் அவர்கள் வந்து அந்த சாபத்தை வந்து பொய்ப்படலாமே. இத்தனை பிரபாவம் உனக்கு இருக்கே, நீ ஏன் பண்ணல? ஏன்னா பிராரப்த கர்மா யாதவர்களை வந்து நாசம் பண்ணினா வந்து புது யுகம் உண்டாக போறது. புது யுகம் உண்டாக்குறத காட்டில பண்ணா நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன், பூபாரத்தை நிகிரம் பண்றதுக்கோசரம் நான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கேன். அது ஒரு பிரைம் ஆன்சர். அதுக்கு கேள்விக்கு தான் பதில். அந்த பூபாரத்தை நிகிரம் பண்றதுக்காக வந்திருக்கேன். இப்போ பூர்த்தி ஆயிடுச்சு. எல்லாரையும் வந்து அவ ஸ்தானத்துக்கு போகணும். அதுக்கோசரம் வந்து இது லீலையா பண்ற நாடகமா பண்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா நீங்களும் போற இல்லை, அந்த சாபத்துக்கு அடிபட்டு நீங்களும் வந்து காலகதி ஆட போற, கோலோகத்துக்கு போயிட்டு போற. ஆனா என்னால மனசை விட்டு பிரிய முடியாது. ஏன்னா இப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணின என் கர்வத்தையும் அடக்கின. நான் வந்து எல்லா சாஸ்திரமும் பிரகஸ்பதியிட கத்துட்டேன். சிஷ்யோ பிரகஸ்பதியை சாட்சால் உத்தவோ புத்தி சத்தபா அப்படின்னு பாகவத சொல்ற மாதிரி சிஷ்யோ பிரகஸ்பதி, நான் பிரகஸ்பதியிட்ட வந்து சகல சாஸ்திரங்களும் தேவகுரு பிரகஸ்பதி அத்தனையும் கத்துட்டேன். அதனால கிருஷ்ணர் பகவான் அப்படின்னு காடமான ஞானத்தோட இருந்துட்டு நான் தான் கிருஷ்ணர் புரிஞ்சேன் அப்படின்னு நான் கர்வத்தோட இருந்தேன். நீ ஒரு காரியம் பண்ணின, நீ வந்து என்ன கோபிகை இடத்துல அழைச்சிட்டு போன.
அந்த கோபிகிட்ட வந்து அவள்கிட்ட குசலம் விசாரிக்கிறாமா யாசின் போனால் அவளுக்கு வந்து கவுன்சில் பண்ணணும்னு எண்ணத்தோட நீ போன. ஏன்னா நீ வந்து கம்சவதத்துக்காக வந்து அவள் விருந்தாவனத்தை தியாகம் பண்ணிட்டு கம்சர் வதம் பண்ணிட்டு மதுரையே வாசம் பண்ணிட்ட. அதனால இவாளும் வந்து பகவானோட விரதத்தை விட்டு அவளால் இருக்க முடியல. இவர்களை சமாதானம் படுத்துறதுக்கோசரன் வந்து என்ன நீ வியாஜமா வச்சுட்டு என்னை போய் தூது சொல்லும்படியா இத்தனையும் நீ செஞ்சிருக்க. ஆனா அவர்களோட பக்தியை பார்த்தா கண்ணுல கண்ணீர் வந்துட்டே இருக்கு. வேற என்ன பதில் சொல்லணும் என்னால சொல்லவே முடியல. அப்படி நந்தகோபாரை பார்த்தா வந்து எனக்கு கிருஷ்ணரை நினைச்சுட்டு என் முதுக பிடிச்சி விட்டா, என் கைகால பிடிச்சி விட்டா, இத்தான உபச்சாரங்கள் கிருஷ்ணருக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் எனக்கு செஞ்சிருக்க. அப்புறம் யசோதா அம்மா வந்து என்னை வேற காடமா ஆலிக்கன வேற பண்ணா, என்ன கிருஷ்ணர்னு நினைச்சுட்டு. அப்புறம் கோபிகள் வந்து கிருஷ்ணர் நினைச்சுட்டு நெருங்கி பேசி அவர்களோட பக்தியை அவர் கதறலையும் கேட்டேன். நானும் வந்து இவர்களை வந்து எப்படி பக்தி பரமா எப்படி கிருஷ்ணரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு வந்து அஷ்டாங்க சொல்லிக் கொடுக்கலான்னு போனேன். கடைசியில பாடம் சொல்லி கொடுக்குற போனவன் கடைசியில பாடத்தை கத்துக்கும்படியா ஆயிடுச்சு நிலைமை. அவரை வந்து கேட்கறா, எப்படி விஸ்வத்தும் நேவசக்துமகா பகவானை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா வந்து புலனடக்கம் இருக்கணும், எல்லா மனசையும் அடக்கிதான் பகவான் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு யோக மார்க்கத்தை சொன்னேன். ஆனா இவர்களோட பக்தி எதுல தெரியுதுன்னா பகவானை வந்து திட்டுறா. ஆனா அந்த திட்டத்துல வந்து என்ன இருக்குன்னா அந்தரங்கமா பகவானை ஸ்துதி பண்றா. அதான் பிரபர கீதம்னு பேரு. அந்தரங்கமா அந்த வண்டை பார்த்துட்டு உத்தவரோ புருஷன். பொதுவா அந்த கால வழக்கத்துல வந்து ஒரு ஸ்திரீ வந்து புருஷனை பார்த்து பேச மாட்டான், அதனால தன் முகத்தை மறைப்பா. அப்படி உத்தவர் பார்க்கிறான் வியாஜத்துல உத்தவரோ கிருஷ்ணர் மாதிரி இருக்கார். அப்படி கிருஷ்ணரை அவரோ கருகருன்னு இருக்கா. அப்படி கருகருன்னு உத்தவருக்கு சமானமா வந்து ஒரு வண்டு இருக்கு. அந்த வண்டு கருகருன்னு இருக்கு. அந்த கருகரு இருக்கிற வண்டை பார்த்துட்டு உத்தவரை பார்க்கற மாதிரி ஒரு கண்ணு உத்தவர் பார்க்கவும் பார்க்காத மாதிரி பார்த்துட்டு அந்த பகவானை வந்து ஸ்துதி பண்றார். அந்த பகவானை ஸ்துதி பண்றச்சே பகவானோட திவ்யமங்கல லீலைகள் என்ன, அந்த பகவான் திவ்யமங்கல லீலைகளை வந்து ஸ்மரணம் பண்ணினா ஒருத்தர் வந்து குடும்பத்துல நல்லபடியா வாழ முடியாது. அப்படி குடும்பத்துல வாழ முடியாதனால என்ன ஆகும்னா அவ எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுவா. எல்லாத்தையும் தியாகம் பண்ண பிரயோஜனம் என்ன ஆகும்னா அதனாலே வந்து பகவானுக்கு வந்து பக்தராயிடுவா அப்படின்னு வந்து கோபிகை சொல்றா. எதனு சரித லீலா கர்ம பீயூஷ விப்ருத சகிருத் அகம விதூதா துவந்த தர்மா வினஷ்டாஹம் சபதி கிரக குடும்பம் தீன உச்சுஜ தீனாஹ பஹவை விஹங்கா விக்ஷரியாச்சரந்தி. அவர்கள் வந்து பறவை பட்சியாட்டமா இருப்பா. ஒரு பறவை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வந்து தாவிண்டே போவாரோ அந்த மாதிரி வந்து யார் கிருஷ்ணரை அனுபவிக்கிறாரோ அவர்களோட கர்மாக்கள் வாசனைகள் சம்பாதி பண்ண பாவங்கள் பூர்வத்தில் பண்ண பாவங்கள் பூர்வ புண்ணியத்தை எல்லா பேலன்ஸும் நலிவே பண்ணிட்டு வர சுவாமி. அவரோட கதையை யாருக்கு கேட்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்ததோ சகிருத் அபவிதூதா துவந்த தர்மா வினஷ்டாக அவர்களுக்கு வந்து ஆச்சாரத்தோடு ஒன்று கடைப்பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி துக்காராம் மகாராஜ் இருந்திருக்காரோ அவரோட மூச்சு சுவாசமே வந்து ராமகிருஷ்ணரி மந்திரம். அப்படி ஒரு சமயத்துல வந்து ஒரு அந்தனர் வந்த துக்காராம் மகாராஜோட பெருமையை கேட்டுட்டு அவரோட பெருமையை கேட்டுட்டு வந்து பகவான் வந்து இத்தனையும் வந்து ஒரு காரியம் பண்றார் அப்படின்னு ஒரு அந்தனர் வந்து தரிசனம் பண்ணணும்னு போனார். அப்போ அவரோ வந்து அந்த சமயத்தை குளிக்கல, ஸ்நானம் பண்ணல. அந்த அந்தனர் வந்திருக்காரேன்னு வந்து தண்டவத்தா வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே ஆத்துக்கு ஐசன் வந்தார். அப்போ வந்து ஆத்துக்கு ஐசன் வரைச்சே துக்காராம் மகாராஜ் வந்து கொஞ்சம் சௌச்சாலயத்துக்கு போயிட்டு வந்துடுற அவசியமா வேலை இருக்கு, போயிட்டு வந்து நான் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு வந்து அந்தனருக்கு வந்து அவர் என்ன உபச்சாரம் பண்ணிட்டு சுருக்கமா பண்ணிட்டு அவர் சுத்தம் பண்ணணும்னு வந்தார். சுத்தம் பண்ண வச்சு அந்த சௌச்சாலயத்துல துக்காராம் மகாராஜ் என்ன பண்றாருன்னா தன் அறியாம ராமகிருஷ்ணரி மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கார், அனவரதமா சொல்லிட்டே இருக்கார். அது பிராமணரோட காதுல பட்டுருச்சு. அவர் வந்தது கோபம். வந்ததுன்னு துக்காராம் மகாராஜை பார்த்து, மகாராஜ் என்ன காரியம் பண்ற மகாராஜ், நீங்க சௌச்சாலயத்துல இருக்கு, அது அசுத்தி உனக்கு தெரியாதா மகாராஜ், அந்த இடத்துல போய் நீங்க எப்படி மந்திரம் சொல்லலாம், பகவான் நாமத்தை சொல்லலாம், அது பாப்பமாச்சே தப்பாச்சே, உடனே பிராயசித்தம் பண்ண அப்படின்னு கேட்கறச்சுதான். அப்போ வந்து அவரோ தன்னை மறந்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கார். அந்த மந்திரத்தை சொல்றதுதான் அந்த மந்திரத்திலேயே லயிச்சிருக்கார். லயிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து தூரத்திலேருந்து பேசச்சு ஒன்றும் கேட்கல. அப்புறம் ஒரு தட்டினார். தட்டுனதுக்கு அப்புறம் தான் ஒரு பிரக்ஞை வந்து அப்போதான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே காலை வந்து நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அப்போ நினைச்சார் அப்போ சௌச்சாலயத்தில் இருக்கேன்னு பிரக்ஞை வந்தவங்க டக்குன்னு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். இன்னொரு நாள் தரிசனம் பண்ண போன அந்த பிராமணர் தரிசனம் பண்ண போறச்சு அதே சௌச்சாலயத்தில் பண்ற, மகாராஜ் நீங்க தப்ப திரும்பி பண்றேன், இது ரொம்ப தப்பாச்சே பாவனமாச்சேன்னு அந்த சமயத்துல அரைப்பிரக்கிய துக்காராம் மகாராஜ் வந்து சொல்றார், ஏன்னா அது என்னால நம்ம சுபாவத்தை விட முடியலப்பா,
மூச்சை வந்து விட்டுரு, இவ்வளோ நேரம் மூச்சு விடு, இவ்வளோ நேரம் மூச்சு விடுன்னு அப்படி மூச்சை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியுமோ? அந்த மாதிரி நாமம் என்னாச்சுன்னா, எனக்கு மூச்சாட்டமா ஆயிடுச்சுன்னு பிராணநாட்டமா ஆச்சு, அதனால பிராணனை விட முடியாத மாதிரி என்னால நாமத்தையும் விட முடியல அப்படின்னு நிலைய காட்ட உடனே பிராமணன் வந்து தன் தப்ப உணர்ந்து காடமா துக்காராம் மகாராஜ் வந்து அவராவோ பாதி ஸ்தானத்திலே இருந்தார், காடமா ஆலிங்கனம் பண்ணினார். அப்படின்னு பகவானுக்கு மூச்சு காத்தா இருக்கார். அந்த பகவான மூச்சு காத்தா இருந்த அந்த நிலையை வந்து துக்காராம் மகாராஜ் காட்டினார். இப்படின்னு பக்தர்கள் வந்து சொல்லிட்டே போலாம். அப்படி இருக்கச்சே வந்து அந்த பக்தர்கள் எப்படி இருப்பானா, சகிருதபாவை தூதா துவந்த தர்மா வினஷ்டாக, அவர்கள் வந்து ரூல்ஸ் கடைபிடிச்சுதான் பகவான் அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் ரூல்ஸ்ல இருந்த பிரயோஜனம் என்ன, அதுவே பகவத்பக்தி உண்டாகும். அப்படி பகவத்பக்தி உண்டாகினா அவ எந்த நிலையில இருந்தாலுமே, நம்ம உத்தராயணத்துல போனா என்ன, தட்சிணாயத்துல போனா, எந்த டேல போனா, எந்த மந்திர போனாலுமே அவரோட மோட்சம் அடையிறதே என்ன ஆகும்னா, அவர் தன பாவனம் பண்றதை விட லோகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளையும் சுத்தி பண்ணிட்டு போறா அப்படின்னு அவர்களோட நிலை. அதனால அவ குடும்பத்துல வந்து அவ வந்து மனசு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டா, எப்போதுமே எப்படின்னா பகவானே நினைச்சுட்டு பைத்தியகார ஆட்டமா இருப்பா அப்படின்னு கோபிகைகள் வந்து ஸ்துதி பண்ணார். அந்த ஸ்துதி கேட்டதுக்கு அப்புறம் அவர்கள் வந்து வினயமா கண்ட சத்தையா பகவானை மறைக்கிறதா வழி கொடு அப்படின்னு கேட்ட உடனே உத்தவருக்கு தூக்கி வாரி போட்ட உடனே தலதிருக்கி பகவான்கிட்ட ஓடி போய், பகவானே கிருஷ்ணா, எனக்கு உன் மகிமை என்னன்னு தெரிஞ்சது, கோபிகையோட மகிமை தெரிஞ்சதுனால நான் வந்து என் பக்தன் அந்த எண்ணம் மனசை விட்டு போயிடுத்து, அவர்கள் விட உயர்ந்த பக்தி வேற யாரும் கிடையாது, யாசாம் ஹரிகதோ கீதம் புனாதி குணத்திரயம் வந்தே நந்த விதஸ்ரீனா. அந்த கோபிகைகளுக்கு வந்து பெரிய கும்பிடு, பெரிய நமஸ்காரம் பண்றேன். என்ன பெரிய நமஸ்காரம்னா, யாசாம் ஹரிகதோ கீட்டம், அவர்களோட மூச்சு சுவாசமே வந்து அவ அழுதா கிருஷ்ணன்றா, கதறினா கிருஷ்ணன்றா, படுத்தா கிருஷ்ணன்றா, சாட்சியில தூங்கினா கிருஷ்ணன்றா அப்படின்னு வந்து எல்லா நிலையிலையும் உனையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கா. அந்த உன ஸ்மரணம் பண்றதுனால என்னால வந்து அவரோட மகிமை என்ன, பக்தியோட ஆழம் என்ன என்னாலே சொல்ல முடியல. நான் அந்த அளவுக்கு பண்றேன்னு எனக்கு இப்பதான் வந்து அந்த அளவுக்கு நான் இல்லைன்னு இப்பதான் எனக்கு அந்த காடமான ஞானமும் வந்தது. இப்பதான் வந்து ஏதோ உன் கிருபையால ஒரு தயவனால புரிஞ்சுட்டேன். அதனால நீ வந்து என் ஆடவத்தை அடக்கி தடுத்தாட்கொள்ளப்பட்ட, நீ எப்படி தடுத்தாட்கொள்ளப்பட்டியோ என்னால ஒரு திருவடியை விட்டு பிரித்து இருக்க முடியல, அவலேசம் இருக்க முடியலையே. ஏன்னா நான் ஸ்மரணத்தை நினைச்சுட்டே மனசுல கண்ணீர் வந்துட்டே இருக்கு, என்னால அவனை நினைக்கவே முடியலையே, அரை நிமிஷம் கூட நான் நினைக்க முடியலையே. நான் தவாங்கிருக்க சனாதம் கேசவ ஒரு நிமிஷம் என்னால இருக்க முடியல. ஜெக்து முத்சவே நாத ஸ்வதாமனேமாபி. அதனால நீ கோலோகத்துக்கு போறன்னு வந்து அதெல்லாம் சால்ஜாப்பு, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கோலோகத்துக்கு போறனா வந்து என்னைய ஆக்ஷன் போயிடு. நீ உயிரை விடுறனா முதல்ல நான் தான் உயிரை விட்டுருவேன். நீ என்ன சொல்லு, சொதாம நயமாம் அப்பி தவ விக்ரீடிதம் கிருஷ்ணா ரிணாம் பரமமங்கலம் கர்ண பீயூஷமா சுவாஜ யஜந்தியன்ய ஸ்பிருகாம் ஜனாஹா. அதனால ஒரு சரித்திரத்தை கேட்க கேட்க இந்த காதல் அமிர்தத்தை ஊத்துற மாதிரி இருக்கு. முதல்ல அமிர்தத்தை வந்து வாயால தான் குடிப்போன்னு வந்து குடிச்சாதான் வந்து சொர்க்கத்தை அடையவான், வந்து அமரன் ஆயிடுவான்னு வந்து நிறைய சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனா இந்த சமயத்துல வந்து சாஸ்திரம் போய் உன் கதையை வந்து வாயால குடிக்கிறது பதிலா, நான் பேசுறது பதிலா உன் கதையை சமணம் பண்ணினாலே ஓரமா வந்து கட்டாந்திரையில் உட்காந்துட்டு எங்க கிருஷ்ண கதை ஓடுறதோ அந்த கிருஷ்ண கதையில வந்து எப்படி ஆஞ்சநேய சுவாமி ராமபிரான் கதை கேட்கறச்சே வந்து வினயமா வந்து எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்துவ கிருதமஸ்தகாதிரம் பாஷ்வாட்டி கண்ணீர் மலிகின்ற ராமகதையை வந்து அணுவா கேட்கிறாரோ அந்த மாதிரி உன் கதையை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எங்க நடக்கிறதோ வந்து பட்டில் உட்காந்து கேட்பேன். அங்க கர்ண பியூஷ பாஸ்வாதிய காதுக்கு வந்து அமிர்தத்தை ஊத்துற மாதிரி எனக்கு அப்படின்னு அனுபவம் வருது. ஸ்பிருகாஞ்சனாக. அதனால ஜனங்களோட சங்கம் என்னை விட்டு போயிடுச்சு. அதுவும் பொதுவா நீ பொதுவா எந்த உபநிஷத்துலையும் பார்த்தா மாயை கொள்ளாதவ, மாயை வந்து ஒரு ராட்சசியாட்டமா சொல்ற, அந்த மாயை வந்து ஜெயிச்சே ஆனும், அந்த மாயை வந்து பகவானை விட்டு நம்மளை பிரியும் அப்படின்னு கந்திரன் ஊதியே சொல்ற. அவமாயை கடந்த வல்லபிராட் முகமாறு மொழிந்திரனேன்ற அகமாயை கடந்த அந்த அருணகிரியாரே கதற பூதியில அகமாயை அந்த மாயை கடந்துதான் வந்து உன்னோட 6 முகம் தெரியுது அப்படின்னு கதிர பூஜை சொன்ன மாதிரி அந்த மாயை வந்து நம்ம பகவானை மறைக்கிறது. நம்மள மாயை வந்து விஷய சுகத்தும் நிறைய உலக விஷயத்தையும் படிப்பும் பல விஷயங்களை சொல்லி நம்மளை வந்து தொந்தரப்படுத்துற மாயை. அதுவும் பகவான் வேற கீதையில சொல்றா, தெய்வீகேஷா குணமயி மம மாயா அர்ஜுனா, என் மாயை ரொம்ப பொல்லாதது, அந்த மாயை ஜெயிக்கிறவங்களா என் திருவடியை நீ சமர்ப்பணம் பண்ணணும், நீ உன தண்டவத்தா சமர்ப்பணம் பண்ணினா அப்பதான் மாயையை தரணம் பண்ண முடியும் இப்படின்னு பகவான் கீதையில சொல்ற. இத்தனை விஷயமும் பகவான் சொல்ற. இத்தனையும் சொல்றா, மாயை வந்து ஒரு வில்லியாட்டமா வந்து ப்ரொஜெக்டும் பண்ற. இத்தனையும் சொல்றா. ஆனா வந்து இங்க உத்தவர் வந்து சொல்ற,
துவ விக்ரீடிதம் கிருஷ்ணா நிராம் பரமமங்கலம். எப்படின்னா உன்னோட சங்கத்தினாலே சையாசாசன ஸ்தாட்ட ஸ்நான கிரீடா சுராதிஷோ அப்படின்னு அதே படுக்கையில தான் நானும் அடியேனும் படுத்துட்டேன். நான் என்ன நீங்க என்ன வஸ்திரம் நிறுத்திக்க உணர்த்திருந்தாலோ என்ன வஸ்திரம் நீ தரிச்சிருந்தாலோ அது மறுநாளா பிரசாத மாட்டமா அதே ட்ரெஸ் தான் நான் போட்டிருந்தேன். நம்ம 2 பேருமே சமபோஜனமா ஒரே இலையில இருந்துட்டு கேசரி கொடுத்தா பாதி கேசரி எனக்கு நீ கொடுக்குற, பாதி கேசரி உனக்கு அப்படி ஷேர் பண்ணிட்டு ஒரே தட்டில் சாப்பிட்டுருந்தோம். இத்தனையும் நடந்தது. அப்புறம் நம்ம எப்போதுமே கை கோத்துட்டு சேர்ந்து வேற நம்ம போனோம். எங்க சபை நடக்கிறதோ, எங்க நடக்கிறதோ, எங்க சர்ச்சை நடக்கிறதோ, எங்க சண்டை நடக்கிறதோ நம்மலாம் கையை பிடிச்சிட்டு சேர்ந்து போனோம். அப்புறம் எங்க உற்சவம் நடக்கிறதோ, உன் புத்தன் பிரத்யும்னோட விவாகத்தை வச்சு நம்ம கையை பிடிச்சிருந்து சேர்ந்து போனோம். அப்புறம் பேர அனிருத்த விவாகத்துக்கு நம்ம கையை பிடிச்சிருந்து சேர்ந்து போனோம். அப்புறம் சிசுபால மதத்துக்கும் நம்ம சேர்ந்து தான் இருந்தோம். என் ஆசனத்தை பக்கத்தாசனமா நீங்க உட்கார்ந்து என்னதான் உக்ரசேன மகாராஜா யது வம்சத்துக்கு அதிபதியோட துவாரகாதீசன் யார சொல்லணும்னா கிருஷ்ணர் தான் இருக்காரு. அவர் சென்ட்ரிக்கா துவாரகா நகரமே இருக்கு தவிர அந்த துவாரகாதீசனா நீ இருக்க அது பக்கத்து ஆசனமா அடியேன் உட்கார்ந்து இருக்க. அப்புறம் உனக்கு சில சமயம் இருந்தா அந்த ஆசனத்தையே நீங்க பார்ட்டிஷன் பண்ணி ஒரு ஆசனத்துல நான் உட்காந்துருக்கேன், இன்னொரு ஆசனத்துல நீங்களும் உட்காந்துருக்க. அப்படின்னு உங்களோட சேர்ந்து இருந்த பிரயோஜனம் என்னாச்சு? உச்சிஷ்டோ போஜோதாசாம் தவமாயா ஜெயமயி. உங்களோட உச்சிஷ்டத்தை ஏற்றுக்கொண்டதுனால உன்னோட சாப்பாடை மிச்சம் சாப்பிட்டதுனால பிரயோஜனம் என்ன? அதனாலே மாயை ஜெயிச்ச. எந்த மாயை ரிஷிகள் வாத்தாசி பரணாசிகளா காற்றையும் இலையும் அதை மட்டும் சாப்பிட்டுண்டு குடும்பத்தை விட்டுண்டு எல்லாத்தையும் செதிச்சுண்டு இமயமலத்துல போய் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஏகாந்தமா இருந்து பகவானை ஆராதனை பண்றாரோ அவர்களே ஏதோ சுகத்தை கொடுத்துட்டு ஏதோ போகத்தை கொடுத்து அந்த போகத்திலே ரிவர்ட் அடிச்சு கீழே விடும்படியா அவ கஷ்டப்படுறா. அவரை பகவான் அடையறதுக்கு நீ துர்லபனா இருக்க. அதான் நம்மாழ்வா சொல்றா, பற்றுரை அடியவருக்கு எளியவன் பிறர்க்கு அறிய வித்தகன்ற. பகவான் ஒன்னும் தெரியாத பக்தர்களுக்கு தான் பக்தினாலேயே பகவான் அடையிறா. ததா பரமஹம்சானா முனீனாம் அமலாத்மனா பக்தி யோக விதானார்த்தம் கடம் பஷ்யேமே ஸ்ரீயா. அப்படி குந்தி ஸ்துதியில சொன்ன மாதிரி உன்னை கிருஷ்ணா உன்னை எப்படி புரிஞ்சுக்கிறான்னா பக்தினாலேயே உன்னை புரிஞ்சுக்கிறான். பக்தினாலேயே விளையாட்டா மாயை தெரிய விளக்கி அந்த மாயை எப்படி ஜெயிக்கிறானா, ஏன்னா மாயை ஒரு தங்கையா பாவிக்கிறான், ஆதி பராசக்தியா பாவிக்கிறான். ஆதி பராசக்தியா பாவிச்சு அவன் நமஸ்காரம் பண்ணதுனால அந்த அம்பாள் திருப்தி பண்ணி என்ன ஆகுனா தன்னோட அண்ணாவான ஸ்ரீமன் நாராயணர் காட்டு அவன் சரணத்தை போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு அவன் சகாயக்காரா சகாயக்காரியா அம்பாள் இருக்கா. இத்தனையும் செய்யறா. இத்தனையும் செய்யறது என்னன்னா மாயை சரணாகதி பண்றதுனால அவன் ஜெயிச்சிடுறா. அன்புனாலே அவன் ஜெயிக்கிறா. அப்படி நீ அன்புக்கு தான் நீ வசப்படுற. அதேதான் நீ சொன்ன நரோதகதி மாம் யோகா நான் சாங்கியம். அதான் பகவான் ஸ்பெஷலா சொல்ற. ஏன்னா யாக்கியத்தினால யஜ்யத்தினால தபஸ்னால நான் அனுபவிக்க முடியாது, சத்சங்கத்தினால எனக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு அந்தரங்கமா பகவான் உத்தவனுக்கு சன்னியாச தீட்சை கொடுத்துட்டார். இத்தனையும் கொடுத்துட்டார். ஆனா உத்தவனுக்கு மனசுல திருப்தி இல்லை. ஏன்னா நம்ம சன்னியாச தீட்சையை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு நிஷ்டை இருக்கணும். பகவான் வேற இல்லை நான் வேற இல்லைன்னு அப்படின்னு ஒரே பாவத்தில் இருந்துட்டு பகவானையே நினைச்சுட்டு இருக்கணும். அதான் பகவான் கீதை சொல்றா, மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்த மாம் நித்தியம் துஷ்டங்கிரமஞ்சிச்ச. அப்படின்னு எந்த பக்தர்களுக்கு நான் வசப்படுவேன்னா மச்சித்தா மத்கத பிராணாக, எதையே யாரு ஸ்மரணம் பண்றாரோ எதையே எப்பொழுதுமே நினைச்சுட்டு இருக்காளோ ராவும் பகலும் போதயந்த பரஸ்பரம், அவர்களுக்கு நான் புத்தியா இருப்பேன், அவர்களுக்கு ஞானமா இருப்பேன், ஞானஸ்வரூபமா நான் இருப்பேன். அந்த ஞானஸ்வரூபத்தினால அவ எப்போதுமே பிரகாசத்துல இருப்பார். அதனால வெளியில பார்த்தாதான் பைத்தியக்காரனாட்டமா இருப்பார். எப்ப பார்த்தாலும் சாமி பேரையே சொல்லிட்டு இருக்காரு அப்படி லோகம் நிந்த பண்ணுவார். ஆனா அந்த மகிமை தெரிஞ்சவர்கள் சபாஷ்னு போட்டு அவ எல்லாம் கொண்டாடுவா. அப்படி நம்மளை விட தேவர்கள் அவர் எல்லாருமே புஷ்பமலையை புரிஞ்சுட்டு அவளுக்கு தண்டவத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு அவளுக்கு அத்தனை உபச்சாரமும் பண்ணுவார். அவர்களே தலதிருக்கி ஓடி நமஸ்காரம் பண்ணுவார். புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவாலே நமஸ்காரம் பண்ணுவா. இப்படி நம்மளை விட தேவர்கள் உபச்சரிப்பா, ரிஷிகள் நம்மளை உபச்சரிப்பா. இப்படின்னு எல்லாருமே யார் யோகியத்தை தெரிஞ்சிருக்காரோ அவர்கள் உபச்சாரம் பண்ணுவா, இத்தனையும் செய்வா. அது எதனாலனா கதகிந்த மாம் நித்தியம். என்னை யார் ஸ்மரணம் பண்றாரோ என்னை ஸ்மரணம் பண்ற பக்தர்களுக்கு என்ன அவளோட ஆனந்தம் என்ன? துஷ்யந்திச்ச நமந்திச்ச. என்னை ஸ்துதி பண்றதுலையும்
எனக்கு உள்ள இருக்கார் அப்படின்னு அந்த தெளிவான ஞானத்தை நினைச்சுட்டு அந்த உள்ள இருக்கிற அனுபவத்தை நினைச்சுட்டே அவர் ரமிச்சுட்டு இருப்பா. 24 மணி நேரம் அதிலே தேல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிளிஸ்ஸோடையே இருப்பா அப்படின்னு அந்த பக்தர்கள் இருக்கா. அந்த பக்தர்கள் வந்து அவர்களால் தான் சந்நியாசத்தை அனுஷ்டிக்க முடியும், அவர்களால் தான் சந்நியாசத்துக்கு அதிகாரி. அடியேன்னு அந்த அதிகாரத்துவம் இல்லை. ஏன்னா என்னால் உன் மனசை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. தொந்து சர்வம் பரித்தஜ்ய சேயம் ஸ்வஜன பந்துசு மையாவேஷ மனசம்யக்கு சமது குஜரஸ்வகாம் அப்படின்னு உத்தவர் சொல்ற. அதனால ஏதோ அனுகிரகத்தினால என்னோட உங்க பந்துக்கள் மேல இருக்கிற ஆசையும் அட்டாச்மெண்ட்டும் அத்தனையும் விட்டுட்டேன் நான். அதுவும் நீ போட்ட பிச்சை தான். நான் சம்பாதிச்சு நான் ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, அந்த கர்வத்தோடையே நான் தான் பெரியவன், அந்த கர்வத்தோடையே நான் இருந்தேன். நீங்க எப்போ கோபிகளோட சம்பர்க்கத்தை ஏற்கும்படியா நீ சூழ்நிலை உண்டாக்கின. அந்த கோபிகளோட சம்பர்க்கம் எப்போ ஏற்பட்டதோ சொன்ன மாதிரி, அதனால நான் தான் புத்திசாலி, நான் தான் பரமபக்தன் அப்படின்னு அந்த கர்வமோட இருந்தேனே, அது அடியோட போயிடுத்து, வேரோட நீ கிள்ளி எடுத்துட்ட நீ. அதனால என்னால் உன்னை விட்டு இருக்க முடியல. அப்படி சன்னியாசம் வாங்குறோன்னா உன்னை தனியாக அனுபவிக்க முடியாதனால. ஏன்னா என் மனசு கிளேசமோடையே இருக்கு. நீ என்னை விட்டு போயிட்டியே, என்னால் உனக்கு விட்டு ஒரு அரை மணி நேரம் பிரிஞ்சு இருக்க முடியலையே அப்படின்னு உன விரகத்திலேயே எனக்கு கஷ்டம் நான் உயிரே விட்டுருவேன். அதனால நான் சன்னியாசனால ஏற்றுக்க முடியல. அப்படி சன்னியாசம் எப்படி ஏற்றுக்கணும்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு வினயமா, தியாகா சன்னியாச லட்சணா, அதை எடுத்து சொல்லு அப்படின்னு வினயமா கேட்குறார். அதில் தான் சிஷ்யனோட நிலையை காட்டுறார். உத்தவன் எப்படி அதிகாரின்னு என்ன காட்டுறாருன்னா அவரோட வினயம். அர்ஜுனனோ பகவத்கீதையில பார்த்தாருன்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, அர்ஜுனன் யுத்தத்தை தியாகம் பண்ணணும். ஏன்னா அவர் இத்தனை வில்லாளியோ, பெரிய வில்லாளி, அவர் போல தனுர்தாரி யுகத்தில் கிடையாது. வலது கையிலையும் அம்பு போடுவார், இடது கையிலையும் அம்பு தொகுத்து அடிப்பார். அப்படின்னு மல்டிபெசிட்டட் ஆம்பி டிஸ்ட்ரக்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவார். அந்த மாதிரி 2 கையிலையும் அவரால் யுத்தம் பண்ண முடியும், கையாட முடியும். அப்பேற்பட்ட அர்ஜுனனுக்கு பரமேஸ்வரனையும் ஜெயிச்சிட்டார். பரமேஸ்வரனோட அன்பை பெற்ற யுத்தத்தினால சந்தோஷப்படுத்திட்டு பாசுபதாசத்தை பெற்றுக்கொண்டார். அப்புறம் எல்லா தேவர்களுக்கும் சகாயம் பண்ணிட்டு அவர் அசுரர்களையும் நிகிரம் பண்ணிட்டு அவரையும் ஜெயிச்சு விஜய் தள்ளி கொடுத்தார். இத்தனையும் அர்ஜுனன் செஞ்சார். அப்புறம் கிருஷ்ணர் கிருபையினால அந்த பிரதிபிம்பத்தை பார்த்து மேலே இருக்கிற மத்சியத்தை அடித்தார். அடித்து திரௌபதியே பாஞ்சாலியே விவாகம் பண்ணினார். அப்படின்னு இத்தான பிரபாவசாலி அர்ஜுனன். அப்புறம் துரோணருக்கு பிடிச்ச சிஷ்யன். ஆனால் எதிரில் தனக்கு பிடிச்ச குருநாதர் துரோணாச்சாரியர் இருக்கார். செல்லமா வளர்த்த பீஷ்ம பிதாமர் இருக்கார். அப்புறம் முதல்ல வேதத்தை சொல்லி கொடுத்த கிருபாச்சாரியார் இருக்கார். பெரியவர்கள் இருக்கா, இத்தனையும் இருக்கா. அப்புறம் சின்ன வயசுலேயே ஒரே பாடசாலை படித்த கௌரவ சேனியம் இருக்கார், துரியோதனா இருக்கா. எல்லாருக்கும் அந்த சமயத்தில் அயோக்கிய பையிலே குடும்பத்தையே நடுத்தரு தள்ளி விட்டியே, 14 வருஷம் அஞ்ஞாதவாசம் தள்ளி விட்டியே அப்படின்னு ஒரு கோபம் வரணுமே, ஒரு வெறுப்பு வரணுமே, ஏண்டா செஞ்சேன் அப்படின்னு ஒரு ஆத்திரம் வரணுமே. அந்த சமயத்துல அவர்களை பார்த்தா சொஜனம் நீ கதமத்வா சுகிரசியான மாதவ இவாள வதம் பண்ணி இதுக்கு மேல சுகத்தை அனுபவிச்சு என்னவா பிரயோஜனம்? கிம்னோ ராஜ்யேன கோவிந்த கிம்போகே ஜீவிதேனவா கிருஷ்ணா, இவாள வதம் பண்ணி இதுக்கு மேல என்ன ராஜ்யம் ஆழ வேண்டி கிடக்கிறது, இது மேல போகத்தை அனுபவிக்க வேண்டிய என்ன பிரயோஜனம் அப்படின்னு கன்விக்ஷனோட தர்மத்தை கதறிண்டு கிருஷ்ணர்கிட்ட சொன்னார். அதனால இதை இதுலேருந்து பிராயசித்தம் என்ன ஒரே வரினா, காண்டிவத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அம்பையும் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு நான் மொட்டை அடிச்சுட்டு காவி கட்டிண்டு பேசாம நகரத்துக்கும் கிராமத்துக்கும் போய் பவதி பிக்ஷாம் தேகின்னு அப்படின்னு சன்னியாசி ஆட்டியமாக துறவியா கிளம்பிடுறேன். அதுதான் எனக்கு ஸ்ரேயஸ், அதுதான் எனக்கு பெரிய மங்களம் அப்படின்னு சொன்ன உடனே தான் பகவான் கோபம் குலைப்பியம் மாசமா கதவை பார்த்தேன். என்னடா அர்ஜுனா பேடித்தனமான காரியம் பண்ணின, உன் வேலை என்னடா யுத்தம் பண்றதாடா உன் தர்மம். அப்படி யுத்தத்தை தியாகம் பண்ணி நீ எப்படா அசடு தைரியத்தோட எல்லாத்தையும் தியாகம் பண்ணி துறவியா போயிடுவ அப்படின்னு சொல்றச்சதான் அந்த சமயத்துல வேதாந்தத்தை சொன்ன. அப்படி வேதாந்தத்தை சொன்னா அவன் ஏற்கனவே தர்ம சம்மூடத்துல இருக்கான். அப்படி தர்ம சம்மூடத்துல இருந்ததுனால இத்தனையும் தான் பகவான் அவனுக்கு தப்பை உடுத்தும்படியா பண்ணிட்டார். எப்போ பகவான் தப்பு உடுத்தும்படியா பண்ணிட்டாரோ அப்போ அர்ஜுனன் என்ன பண்ணாருன்னா, நான் ஏதோ தர்ம சம்மூடத்துல ஏதோ கஷ்டத்துல நான் இத்தனையும் பேசினேன், ஒருவேளை தப்பு இருந்ததுன்னா தவறா இருந்த பட்சத்தில் எச்சேயசாம் நிஷிதம் புரூஹிதம்மே, அதனால என்னை சக்கான பார்த்து அசடு சிரிப்பு சிரிக்காத,
சிரிச்சுட்டு இந்த காது கேட்டு வலது காது கேட்டு போயிடாத, அதனால எச்ரேயஸ்யா நிஷிதம் ரூயுதமே, தயங்காம எனக்கு எது மங்களம்னு எடுத்து சொல்லுங்கள், நான் சிஷ்யனா எடுத்து நான் தண்டவத்தா சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் பகவான் கீதையே ஆரம்பிச்சார். இங்க உத்தவன் சன்னியாச விதியை பெற்றுக்கொண்ட தைரியமா இருக்க, ஆனா என்னன்னா கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. பக்தியோட வசத்தினால, கிருஷ்ணர் மேல பக்தி பாசத்தினால அவரால் கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. அப்படி கிருஷ்ணர் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதனால அவருக்கு கிருஷ்ணரை எப்படி எல்லா இடத்தையும் பார்க்கணும், அந்த வித்தியை பகவான் உத்தவரை மீடியமா வச்சு நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா லோகத்துல நிறைய பேர் இருக்கா, நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, நமக்கு எடுத்து சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கா. நம்ம தப்பா பண்ணோம்னா, ஒருத்தர் இப்போதான் புதுசாக சென்னைக்கு சேர்ந்துருக்காரு. சென்னைக்கு சேர்ந்து அவனுக்கும் சின்ன குழந்தை இருக்கார், 5 வயசு குழந்தை. அந்த 5 வயசு குழந்தைய ஸ்கூலில் சேர்த்து விடணும்னு இந்த ஸ்கூல் பெஸ்ட்டு, நம்ம ஜஸ்டைல் கூட கவுத்து விட்டுறோம், சாட்ஜிபிடி கூட கவுத்து விட்டுறோம், கூகுள் கூட நம்மளை கைட்டி விட்டுறோம். ஆனால் பக்கத்தாத்து மாமாவை கேட்டால், நான் இந்த பையனை 5 வருஷமாக ஸ்கூலில் சேர்ந்துருக்கேன், சரியாக ஃபெசிலிட்டி இருக்காது, ஃபீஸ் சரியாக இருக்காது, அவள் ஒரு எல்கேஜிக்கு 1 லேக் கேட்குறா, காலேஜ் ஃபீஸ் கேட்குறா மாதிரி 1 லேக் எல்கேஜி கேட்குறா, அதனால இவளை நம்பாத, நான் ஒரு ஸ்கூலு சொல்கிறேன், அந்த ஸ்கூலில் நீ சேர்த்தா உன் பையன் நல்லபடியாக வருவான், அப்புறம் நீ ஆசைப்பட்டமே ஐஐடி என்ஐடி எங்கே வேணால் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும், உனக்கு கீர்த்தியும் உண்டாக்கி கொடுப்பா அப்படின்னு அதுக்கு சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கா. அப்புறம் மிருதகம் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா. இந்த மிருதங்க மாமா இவ்வளோ சொல்லிக் கொடுக்க மாட்டா, அதனால அந்த மாமா ஒரு பையனை மேடையில் ஏற்றி விட்டுட்டா, அந்த மணி அவர்கிட்ட சேர்த்து விட்டுரு, அவரும் மேடையில் ஏற்றி விட்டுருவா இப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கா. ஆனா அவர்களோ குருன்னு சொல்ல முடியாது. அவருக்கு என்னன்னா வித்தியை போதனை பண்ற குரு. ஆனா சொல்லி கொடுக்கிறவனுக்கும் வித்யா குரு தான். வித்தையை போதனை பண்றா இவ ஒரு குரு, அந்த வித்தையை நியாயமா சொல்லி கொடுக்குறாரு, அவர்களும் ஒரு குரு தான். ஆனா அவர்களுக்கு என்னன்னா ஒரு டிரான்சாக்ஷன் தேவைப்படுறது. ஆனா உத்தவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு சத்குரு வேணும். அந்த சத்குருவோட ஆச்சரணத்தினால என்ன ஆகும், நம்மளும் பவித்திரமாயிடுவோம். நம்ம பவித்திரமாகிற காட்டிலும் நம்ம அப்ரோச் ஆஃப் லைஃப் மாறிடும். அந்த லைஃபே என்ன நினைக்கிறோம், ஐயா அனித்யம் அனித்யம் அனித்யம். அதே பகவான் தான் அனித்யம் அசுபம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம்னார். முதல் அந்த ஒரு லைன்லேயே பகவான் நமக்கு டிரான்சிஷன் காட்டுறார், சேஞ்ச் காட்டுறார். அனித்யம் அசுபம் லோகம்ன்றார். இந்த லோகமே துச்சம், இந்த லோகம் எதுவும் சாஸ்வதம் இல்லை. எல்லாம் எப்படி இருக்குன்னா காணல் நீராட்டமாக இருக்குது இந்த லோகம். ஜஸ்ட் அ மிராஜ். சும்மா வெளியில் பார்க்க தான் என்னமோ சத்தியமாக இருக்கிற மாதிரி தெரியுது, நேரம் நெருங்கி பார்த்தா அத்தானியம் அசல் பொய். இதை நம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம உடம்பை உடம்பையும் வருத்திப்போம், உலகத்தையும் வருத்திப்போம். அசுபம். எதுவுமே இந்த சுகம் கிடைக்கிறது ரொம்ப நேரம் நிறையவே கிடையாது, தற்காலிகமாக இருக்குது சுகம். நமக்கு அந்த சமயத்தில் சேரதான் என்னமோ சௌக்கியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. உள்ள பார்த்தா அது அடையணுமே அடையணுமே அடையணுமே, அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சுகத்தை அனுபவிச்சேன். அந்த சுகத்தை எப்படி தக்க வைக்கணும்னு நமக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கா இல்லையா நமக்கே தெரியல. இத்தனை சண்டைகளும் இன்டர்னலாக நம்ம நிறைய சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனால் பகவான் அதில் என்ன சொல்றார், அனித்யம் அசுபம் லோகம்ன்ற ஒரு பக்கம். அந்த அசுபத்தோட பாதையை நம்ம நீக்கிறோம்னா என்ன பண்ணோம், ஈயம் பிராப்பிய பஜஸ்வமா. என்னை அடையிற மார்க்கம் என்ன, நிரந்தர சுக மார்க்கம் என்ன, பிளிஸ்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன, டிராங்குலிட்டியோட அப்ஜெக்டிவ் என்ன, என்னை பஜனை பண்ணு, என்னை அனுபவி. என்னை அனுபவிச்சா எந்த உலகம் அனித்யம்ன்ற அசுபம்ன்ற அமங்கலம்ன்ற எந்த வார்த்தைகளாக இங்க பேசக்கூடாதோ அது எல்லாமே சார்த்தகமா பாசிட்டிவா போயிடும். என்ன ஸ்மரணம் பண்ணினாலே சிம்பிள் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குரு வேணும். அந்த குரு கிடைக்கிறதுக்கு எப்படி அடைவழிக்க முடியும்னா சிம்பிள். இந்த லோகத்துல எல்லாரையும் பாக்குறீங்க, எவ்வளோ பாக்குற. இந்த லோகத்துல வியாசர் சொல்லிதான் சத்தியம் மரம் தீமகின்னு அர்த்தம் இல்லை. வெளியில இந்த பிரபஞ்சத்தை பாரு, க்ளோஸா பாரு. அப்படி வெளியில இருக்கிற பிரபஞ்சத்தை பார்த்தா சுத்தி இருக்கிற எந்த ஜீவராசிகளை பார்த்தா ஒன்று ஏதாவது கத்துக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு வெளியில பார்த்தா தெரியும். எஜுகேஷனுக்கு பொதுவாக எண்டு உண்டு, ஆனால் லேர்னிங்க்கு எண்டே கிடையாது. சாகர வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணணும். அதான் ஆச்சாரியால் சொல்றார், கிம் மரணம்னு கேட்டா மூர்க்கத்துவம், மூடத்தனம் தான் ஒருத்தர் மனுஷனோட அழிவே. அப்படிதான் ராவணனும் அழிஞ்சான்.
எவ்வளோ பேர் சொல்லியிருக்கார். முதல்ல மாரீச்சன் சொன்னார், சீதையை சொன்னார். பின்னாடி ஆஞ்சநேய சுவாமி வந்து தூதனா போய் ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரச விஜேஷதா அப்படி ராமரோட பெருமையை சொன்னார். அப்படி ராமர் யாருன்னா வந்து விஷ்ணு துல்லிய பராக்கிரமம், சீதை யாருன்னா ஏதோ சாமானிய ஸ்திரீ நினச்சிக்காதீங்கோ, காலராத்திரி தாம் வித்தி சர்வலங்கா விநாசி, பத்ரகாளிப்பா, பத்ரகாளி ஸ்வரூபம் அம்பாள். ஒரு தீக்ஷ்ணமான பார்வை பார்த்தால் லங்கையே பொசுக்கிடுவா. இத்தனை போதனையும் பண்ணார். அவர் இத்தனை சாகசமும் பண்ணார். வீர சாசா தன்னோட பிரிய புத்திரனான மூத்த பையனான அக்ஷகுமார சமாப்தி பண்ணினார், ஜபுமாலி சமாப்தி பண்ணினார், அப்புறம் வந்து மந்திரிகளை சமாப்தி பண்ணினார், ராவணனோட 1/4 ஆஃப் த சைன்யத்தை சமாப்தி பண்ணினார், அவரோட கார்டனையும் நிர்மூலமா பண்ணிட்டார். இத்தனையும் பண்ணிட்டார் ராவணனுக்கு. அப்புறம் பின்னாடி விபீஷணனும் சொல்லியிருக்காரு, பிரதீகதாம் தாசரதாய வைத்தலி, நிறைய அபசகுணங்கள் நடக்கிறது அண்ணா. கழுகு வந்து அப்பிரதட்சிணமா வந்து பறக்கிறது, அதுவும் நீங்க அக்னிஹோத்திரம் பண்றியே, அங்க எறும்பு இருக்கா, அதுல இதை பார்த்தா என்ன தெரியுதுன்னா நீங்க சாக போறேன்னு வந்து சூச்சனை தெரியுதுன்னா, நீங்க இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி என்னன்னா சீதையை வந்து ராமட்ட சமர்ப்பணம் பண்ணிடு. இதே சீதை தான் தேன மைத்ரி பௌத்ததே ரிஜீவித பிச்சதி. நீ வந்து நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா ஆட்சி நல்லபடியா நிறைவேறணும்னா ஒரு காரியம் பண்ணுப்பா, நீ ராமரை வந்து நமஸ்காரம் பண்ணணும் அவசியம் இல்லை. ராமர் வந்து ராமா நான் உன்னை சேர்ந்தவன்னு இப்படி தோல் மேல தோல் போட்டா ஏன்னா நீ கொடுத்தா ராமர் என்ன பண்ணுவார்னா ராஜ்யத்தை பாதியே கொடுத்துருவார். பரதனை சொல்லி உனக்கு அயோத்தியா ராஜ்யத்தையும் கொடுத்துருவார். அப்பேற்பட்ட கிருபாலு. அதே ராமரும் வந்து காத்திருந்தார். விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம். விபீஷன் வந்தா பரவாயில்ல, ஒருவேளை ராவணனுக்கு வந்து சங்கோச்சமா இருக்கும், நான் போய் சரணாகதி பண்ணணும் சங்கோச்சமா, விபீஷணனை வந்து ஆளை வச்சு அமிச்சாலும் பரவாயில்ல, ராவணனும் சாட்சாத் 10 தலை அரக்கன் வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து மன்னிக்க தயார். இத்தனையும் கொடுத்தார். அப்புறம் அவரோட தாத்தாவோட மாலியவான்னு சொல்ற சீதையை கொடுத்து நல்லபடியா இருப்ப, கும்பகர்ணன் கண்டிச்சார். இத்தனை விஷயமும் வந்து ராவணன்ட்டு நிறைய பேர் சொல்லியும் அதை கேட்காதான் என்ன ஆகும், ஆணவத்தினால ஈகோனாலேயே வந்து ராவணன் அழிஞ்சா அப்படின்னு மண்டோதரியே சொல்றார். நீ எந்த இந்திரியத்தை வந்து நீ ஜெயிக்கணும்னு வந்து இத்தனை தபஸ் பண்ணி இளம் வயசுல வந்து பண்ணி சம்பாதிச்சியோ, அந்த இந்திரியம் வந்து சீதா ஸ்வரூபமா ஒரு ரூபத்தை எடுத்துட்டு அந்த இந்திரியம் வந்து சீதா மாதிரி சூப்பர் இம்போஸ் பண்ணி என்ன உன் காலத்தை வாரி போயிடுது. ஏதோ ராமர் என்னமோ எதுவும் வதம் பண்ணினான்னு அவசியம் இல்லை, உன வதம் பண்ண முடியாது, நீ அஜேயன். ஆனா நீ எதனால அழிஞ்சனோ பிடிவாதம், அந்த ஷியர் இக்னரன்ஸ். அப்புறம் அந்த ஷியர் இக்னரன்ஸை காட்டிலும் இந்த ஈகோனாலேயே நீ அழிஞ்ச. நான் தான் பெரியவன் லங்காதிபதி அப்படின்னு வந்த சாதுக்களை இம்சை பண்ணின. அந்த இம்சையோட பிரயோஜனம் அந்த பாபம் வந்து ராம ரூபமா வந்து வடிவெடுத்துட்டு உன சமாப்தி பண்ணிடுச்சு. இப்போ இத்தனையும் வந்து ஒருத்தர் கத்துக்காத இருந்ததுனால, நான் இத்தனை ராவணன் கத்துக்காதனால நான் மரணமே முட்டாள்தனத்துக்கு காரணமாயிடுச்சு, முட்டாள்தனமே மரணத்துக்கு காரணமாயிடுச்சு. அதனால வந்து கடைசி வரைக்கும் நம்ம உயிரோட பரியந்தம் ஏதாவது கத்துக்கணும். அதனால வந்து பகவான் வந்து இங்க சொல்றார். அவருக்கு வந்து விசேஷணமா சொல்லணும்னா அவரோட பூர்வாஜித்தமான முன்னாடி நடந்த கதையை வச்சுட்டு அவர் சொல்றார். தன்னோட பூர்வீகாரோட கதை. அவரோட பூர்வீகா யாருன்னா யது மகாராஜா. அந்த யதுவோட வம்சத்திலேருந்து வந்தவர்கள்னால யாதவர்கள்னு பேர். தன்னோட மூதாதையை நினைச்சுட்டு அந்த யது மகாராஜா வந்து எப்படி ஞானத்தை பெற்றுக்கொண்டார் அந்த சரித்திரத்தை வந்து இப்ப சொல்ல போறேன். உத்தவா கணத்தை சத்தையா கேளு ஆரம்பிக்கிறார். அத்ராபி உதாஹரம் தீமம் இதிஹாசம் புராதனம் அவதூதஸ்ய சம்பாதம் யதோஹோ அமித தேஜசா. பரமசேஷ வந்து நம்ம மூதாதையை யது மகாராஜா பெற்றுக்கொண்டார். அவர் யார்கிட்ட கத்துண்டார் தெரியுமா? நம்மளோட பரம்பரை குரு கர்காச்சாரியர் மாத்திரம் இல்ல, கங்காச்சாரியர் புரோகிதர், நம்மளோட பரம்பரை குருவான அவதூதர். நிறைய பேர் தத்தாத்திரேயர்னு சொல்றா, பெரியவார்கள் வந்து அவதூதர தத்தாத்திரேயர்னு சொல்றா. அந்த தத்தாத்திரேயர்கிட்ட வந்து யது மகாராஜா வந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அந்த கதையை வந்து சொல்ற அப்படின்னு கதையை ஆரம்பிச்சு பகவான் வந்து தன்னோட வசனத்தினாலே இந்த கதையை நரேட் பண்றார். அந்த போற போக்க சொல்றார். அப்படி யது மகாராஜா வந்து காட்டை வந்து அவர் வேட்டையாடிண்டே போறார். ஆனா மனசுல வந்து ஒரு பாரம் இருக்கும்படியா ஆயிடுச்சு. ஒரே தளர்ச்சி, தாகத்தை அவஸ்தப்படுற. அப்புறம் வந்து மயக்கடிச்சு கீழே விடும்படியா நிலைமையும் வந்து உடம்பு முடியல அவரால். அப்படின்னு இந்த பரிசிரமத்தோட தாங்கிட்டு இப்படின்னு காட்டில் அங்கங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சஞ்சாரம் பண்ணுச்சு. அங்கே ஒரு பார்த்தா ஒரு யுவா. அந்த யுவா வந்து வஸ்திரமே இல்லை, அவதூத்தரா இருக்கார். அவர் முகத்தை பார்த்தா அந்த தெளிவு தெரியுது, தேஜஸ் தெரியுது, பொலிவு தெரியுது, இத்தனை லட்சணங்களும் இருக்கு அவருக்கு. ஆனா இவ்வளோ ஹியூமிடா இருக்கிற கிளைமேட்ல, இவ்வளோ அதட்டியா இருக்கிற காடுல ஒருத்தர் வந்து நிம்மதியா பெரிய பாறாங்கல்ல வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கு.
அதை பார்த்த உடனே யது மகாராஜா ஆச்சரியம். உடனே வந்து இந்த அவருக்கு மேலே ஒரு ஆக்கர்ஷணமே ஏற்பட்டது. அவதூதம் திஜம் கஷ்டித் சரந்தம் மகுதோ பயம் கவின் நிரீட்ச தருணம் எது பப்ரச்ச தர்மவித்தே அப்படின்னு தர்மத்தை வந்து மூலமாக வச்சுட்டு கனத ஸ்ரத்தையா சாஸ்திரம் எந்த பார்வையில் பார்க்குறாரோ அதே பார்வையில் வந்து அவதூதரை பார்த்த உடனே எல்லாத்தையும் வில்லு அம்பரா துணி எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அப்புறம் வந்து மேல் வஸ்திரத்தை வந்து இடுப்பில் கட்டிண்டு கனத ஸ்ரத்தையா கீடத்தையும் கட்டிண்டு எப்படி வந்து ஒரு சிஷ்யன் வந்து குருட்ட போனோமோ அப்படின்னு வந்து குருட்ட வந்து வேத தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு யது மகாராஜா வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போய் சப்மிட் பண்ணிட்டார். உடனே போய் தண்டவத்தா காலை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டார். நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார், தொம்மின பிருச்சதாம் பிரம்மன் ஆத்மன்ய ஆனந்த காரணம் குருகி ஸ்பர்ஷ விஹீனஸ்ய பவதா கேவலமாத்மனா அப்படி தொம்மின பிருச்சதாம் பிரம்மன். எனக்கு ஒரு கேட்கலாம் போல இருக்கு, கேட்கட்டா? ஆத்மன்ய ஆனந்த காரணம், நீ வந்து உங்களை பார்த்தா என்னமோ சாமானிய பாலகன்னு வரல, யுவான்னு வரல. இப்படி யுவான்னு பார்த்தா பொதுவாக அசூய வரும். ரொம்ப அழகாக இருக்கானே, ரொம்ப அழகாக இருந்தால் வந்து என்ன மிஞ்சிருவானேன்னு ஒரு அசூய வரும். ஆனால் உங்களை பார்த்தா அந்த மாதிரி வரல. ஏன்னா உன்னோட தேஜஸே உன்னோட ஞானமே அது அழகுக்கு காரணமாக இருக்குது. அப்படிதான் நாம்தேவ் மகாராஜ் சரித்திரத்தை பார்த்தா அவரோ வந்து பொழப்புபடி ஒன்றும் பண்ணலை. அவர் வந்து எப்போ பார்த்தாலுமே பாண்டரங்க கோயிலே இருப்பார், பன்றிபுரத்திலே இருப்பார். அவ வேலை என்னன்னா வந்து தையல்கார வேலை. அவர் மனசு தையலில் வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறது. அப்பாவும் அம்மாவும் வந்து கண்ணாபின்னான்னு திட்டுறார். அப்பா பேர் தாபு சேட்டு, அம்மா பேர் குணாயின்னு பேர், குணாபாயின்னு பேர். வைஷ்ண சமிதியை பார்த்தா அவ வந்து கதறா, நாமதேவா நம்ம குல தொழில்பா, தையல் பண்ணவா, தையல் பண்ணி நம்மளை நல்லபடியாக நடத்துவான்னு இப்படின்னு அவ கேட்குறா. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தையல் வந்து நான் தையல் தானே பண்ணிட்டு இருக்கேன், பகவானோட திவ்யமயமான அபங்கங்கள் பாடுறதே தையலாச்சே, அந்த தையல் வேலை நான் செஞ்சுட்டு இருக்கேனே, நீ சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற இவா மனசு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா 5 வயசுலேயே பாண்டுரங்கா நீ வரலைன்னா வந்து உன் திருவடியில் முட்டி என் மண்டையை செவிரில் முட்டுற உன் திருவடியில் முட்டியே நான் சமாப்தி பண்ணிடுவேன் என்னையே அப்படின்னு படாரும் முட்டை போனா அப்போது பகவானோட திருவடி பட்டுது. பகவான் வந்து அவர் அப்படியே லாகவமாக குடித்து பாண்டுரங்கரை வந்து கட்டாட்சம் பண்ணின உடனேயே ஏற்கனவே நிறைய உபன்யாசம் அவர் கேட்டிருக்கார். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம் அப்படிங்கிற ஒரு பௌராணிகர் வந்து வால்மீகி வந்து சதகோடி பிரவிஸ்தரம் 100 கோடி ஸ்லோகங்கள் ராமாயணத்தில் எழுதினார். அவருக்கு அப்போ என்ன நாமதேவ் மகாராஜுக்கு ஆசை வந்தது. அதனால் பாண்டுரங்கா நீ எப்போ கட்டாட்சம் பண்ணியோ எனக்கு வந்து ஆயுஷ் தீர்க்கமாக கொடு. என்னடா நான் வந்துட்டு ஏன்டா ஆயுஷ் கேட்குறேன்னு, பாண்டுரங்கா ஏன்னா ஆயுஷ் கேட்குறேன்னா வால்மீகி மகரிஷி, எந்த வால்மீகி மகரிஷி வந்து 100 கோடி ஸ்லோகங்கள் வந்து ராமபிரானை பற்றி எழுதினாரோ எனக்கு வந்து உங்களை மேலே அவ்வளோ ஆசை இருக்குது. உங்கள் மேலே அளவற்ற ஆசை, உங்கள் மேலே அளவற்ற பக்தினால 100 கோடி அவங்க எழுதணும்னு ஆசையாக இருக்குப்பா. அதுக்கு ஏற்ற ஆயுஷரி கொடுப்பா. அப்புறம் வந்து என் மனசு எப்போதுமே உனையே பஜனை பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து சாப்பிட்டாலும் அவங்கும், படுத்தாலும் அவங்கும், அப்புறம் வந்து ஒரு இடத்துல ஓரமாக உக்காந்தாலும் அவங்கும், அப்புறம் வந்து நடந்து போனாலும் அவங்கும், அப்புறம் வந்து பகவான கோயிலுக்கு போனாலும் அவங்கும். இப்படின்னு தடுக்கி விழுந்தா 24 மணி நேரம் வந்து நான் ஸ்டாப் அவங்கும் நாம்தேவ் மகாராஜ் வாக்கிலே வந்துருந்தது. ஆனால் அவர் 24 மணி நேரம் கோவிலே இருக்கார். அவர் தாயார் தகப்பனாருக்கும் மனசுல ஒரு கவலை வந்தது. என்ன கவலைனா இவர் எப்படிடா விவாகம் பண்றது, பொறுப்பில்லாம இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு அந்த சமயத்துல வந்து இவரோ தன்னை மறந்துட்டு உருகிண்டு கண்ணீர் மல்கிண்டு பாண்டுரங்கர் சந்நிதி எழுத்தாப்புல இருந்து அபகம் பாட்டின்னு இருக்கார். அந்த சமயத்துல வந்து கர்நாடக தேசத்திலேருந்து ஒரு அழகான பணக்காரி பொண்ணு, சேட்டு பொண்ணு, அவ வந்து நாம்தேவ் மகாராஜை பார்த்த ராஜாயின்னு பேரு. நாம்தேவ் மகாராஜை பார்த்த உடனே அவளுக்கு மனசுலேருந்தே ஒரு சமாதானம் வந்தது. இவர் தான் என் பக்தாவை அடைய வேண்டும்னு ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. எதனாலனா அவரோட அழகுனால, பிசிக்கல் லுக்குனால இல்லை, அவர் பாடுற அபங்கம், அவர் பண்ற பாண்டுரங்க பக்தி, அது வந்து ஒரு முகத்துல பிரதிபலிச்சதுனால அந்த ராஜாய்க்கும் நியாயமான ஆசை ஏற்பட்டது. அப்படி நியாயமான ஆசை ஏற்பட்டவொடனே தான் பர்தா வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து அக்செப்டன்ஸோடு இருந்து அவரோட கடைசி வரைக்கும் மோட்ச வைகுண்ட பரியந்தம் வரைக்கும் கூட இருந்து சேவை பண்ணிட்டு அவரோட சேர்ந்து அடைஞ்சார். இதனாலதான் அவரோட தபஸ் வந்து அழகு காரணம். அதே தான் அவதூத்தருக்கும். அவரோட தபஸ் வந்து
அழகு காரணத்தினால யதுமராஜாவே ஆகர்ஷம் பண்ணினார். ரொம்ப கஷ்டத்துல இருந்தவர். அதனால உடனே அந்த சாந்திக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டார். அதை கேட்ட உடனே புன்சிரிப்போட மந்தாச வதனனா இது அவதூதர் ஆரம்பிக்கிறார். சந்திமே குரவோ ராஜன் பவோ புத்திபாஷிதாக ஏதோ புத்தி முபாதாய முக்தோ தாமிகதாம் சுணோ. சந்திமே குரவோ ராஜன் பவோ புத்திபாஷிதாக. அதனால மகாராஜா சந்திமே குரவோ ராஜன், நீ ஒரு குரு ஆசிரியிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த லோகத்தை பாரு. இப்போ சொன்னேனே, இந்த லோகத்தை பார்த்தா நிறைய குருக்கள் இருக்கா. அது லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன். கண்ணா பின்னான்னு குருக்கள் இருக்க. அதனால ஏதோ புத்தி உபாதாய முக்தா அட்டாமியம் தாம்சுனோ. அதை கேட்டால் அதுவே முக்திக்கு வழி, உங்களுக்கு அளவற்ற சாந்திக்கு அதுவே காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே என்ன விஷயம்னா, குருனா ஒருத்தர்கிட்ட போய் கற்றுக்கிறது மாத்திரம் குரு இல்லை. அதுவும் ஒரு குருனா என்ன, அவரோட ஹைட் எப்படி இருப்பார், 5 feet 8 inches டாலு அப்படின்னு அவரோட ஹைட்டை வச்சு நம்ம நிரூபணம் பண்ணிட முடியாது. அந்த குரு தத்துவம் நமக்காக எளிமையா 5 feet 8 inches டாலா வந்திருக்கே தவிர நம்மளை சேர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம் போட்டுண்டா நம்ம தான் லாஸ், நம்ம தான் ஃபெயிலு. அதனால இந்த குருவை எப்படின்னா தத்துவமா பார்க்கணும். அதுதான் குரு தோச்சி பரபிரம்மா நவமத்தில் சொல்ற. அதே ஏக்நாத் மகாராஜா சொல்ற, குருமாதா குரு பிதா குரு அமுச்சி குலதேவதா. அப்படி ஏக்நாத் மகாராஜா சரித்திரம் வச்சே இந்த ஏகாதசி சொல்லிடலாம் அப்படியே. ஏன்னா அவரோட வாழ்க்கையை பார்த்தா சகால் அனுஷ்டான்னு சர்வகால அறிக்கீர்த்தன். அவர் தன்னோட காலக்கிரமேண சந்தியாவனம் பண்ணினார். காலக்கிரமேண 3 வேளை சந்தியாவனம் பண்றேன், அடியேன் பிராமணனால பண்றேன். ஆனால் 24 மணி நேரம் 360 நாட்களா சர்வகால ஹரிகீர்த்தன், எப்பொழுதுமே பகவானோட குணத்தையே பாடிட்டு இருப்பேன். அப்படி எதனாலனா ஒரு குரு பக்தினாலேயே. குரு மாதா குரு பிதா குரு அமுச்சி குலதேவதா. குருவை யாருன்னா ஏதோ ஒரு மனுஷன் இல்லை, நம்ம குல தெய்வம். அவர் குரு பரமாத்மா பரேஷு. அதே ஏகாந்தமாக சொல்றாரு, குரு பரமாத்மா பரேஷு. அவர் பரமாத்மாவே தான், பரமாத்மான்னு சம்சயமே கிடையாது அப்படின்னு இந்த லோகத்துல யாரை பார்த்தாலுமே என்னன்னா குரு தத்துவம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. அதை காட்டுறதுக்கு தான் 24 குரு தத்துவங்கள். பிருத்திவி வாயுராகாஷா ஆபஹ அக்னிஹி சந்திரமா ரவிஹி கபோத்தஹ அஜகர சிந்து பதங்கோ மதுகுத் கஜஹ மதுஹா ஹரிணோ மீனஹ பிங்களா குரரஹ அர்பகஹ குமாரி சரகுத் சர்பஹ ஊர்ணநாபி சுவேஷகிருத் ஏதே மே குரவோ ராஜன் 24 ஆஸ்ரிதாக சிக்ஷாவிருத்திபிரிதே தேஷாம் அன்வசிக்ஷன் மகாத்மனஹா. இப்படின்னு 24 தத்துவங்கள் மேற்கொண்டு அவதூத்தர் யதுமராஜா கிட்ட சொல்றார். பிருத்திவி வாயு ஆகாஷ. முதல்ல என்னன்னா பிருத்திவி, 5 பூதங்கள் சேர்த்து சொல்ற. முதல் குரு யாருன்னா பூமியே தான். அப்புறம் வாயு காத்து, ஆகாஷா ஸ்பேஸ், ஆப்பஹா தண்ணி ஜலம், அப்புறம் அக்னிஹி நெருப்பு, சந்திரமா சந்திரன், அப்புறம் ரவிஹி சூரியன், மேல கபோத்தஹா புறா, அஜகரஹா மலைப்பாம்பு, சிந்து சமுத்திரம், பதங்கஹா லிட்டில் பூச்சி, அப்புறம் மதுகுத் கஜஹா வண்டு, அப்புறம் யானை, அப்புறம் திரும்பி மதுஹான்ற. அங்க எதனால 2 தடவை வண்டு வருதுன்னா, ஒன்று வண்டுகிட்டேன்னு என்ன கத்துக்கணும், இன்னொன்று வண்டுகிட்ட என்ன கத்துட்டு நம்ம வாழ்க்கையில அனுசரிக்க கூடாதோ அதையும் கத்துக்கிறதுனால 2வது தடவை வண்டு சொல்றார் மதுஹா. அப்புறம் ஹரிணஹா மானு, மீனஹா மீன், மதுஹாரி மீனா பிங்களா, அப்புறம் பிங்களா, அப்புறம் குரரஹா அர்பகஹா பக்ஷிகிட்ட என்ன கத்துக்கணும், அப்புறம் குழந்தைகிட்ட என்ன கத்துக்கணும், அப்புறம் குமாரி ஒரு கன்னிக்கா, அப்புறம் ஒரு பெண்ணுக்கிட்ட என்ன கத்துக்கணும், ஷரகிருத்து அம்ப தயார் பண்றவன் என்ன கத்துக்கணும், ஊர்ணனா குமாரி சரகிருத் சர்பஹா அப்புறம் பாம்பு கிட்ட என்ன கத்துக்கணும், ஊர்ணநாபிகி அப்புறம் சிலந்தி பூச்சிட்டு என்ன கத்துக்கணும், சுபேஷகிட்ட குழவிக்கிட்ட என்ன கத்துக்கணும். இப்படி 24 தத்துவங்கள் 24 குரு தத்துவத்தை சொல்ற. இதுல ஒண்ணு இதுல 24 தத்துவங்களை கத்துண்டா இந்த 24 தத்துவங்களை இவளை குருவா பாவிச்சா சிக்ஷா விருத்தி ஏதேஷா அன்வசிக்ஷன் மகாத்மனஹா. இதுலேருந்து தான் அடியேனே கத்துண்டேன். இந்த 24 குரு தத்துவத்தை கத்துண்டாதான் இப்போ உலகம் என்ன, அப்புறம் குரு தத்துவமோட பிரபாவம் என்ன, இதில் யார் படித்தாலும் நமக்கு அப்போதான் புரியும். அதை காட்டுறதுக்கு முதல்ல குரு யாருன்னா பிருத்திவி பூமியை காட்டுறான்.
இந்த பூமியை பார்த்தா என்ன கத்துக்கணும்னா வந்து ராமரை சொல்றச்சே காலாக்னி சதுச குரோதா ஷமயா பிருத்திவி சமஹா அப்படின்னு ராமரோட கோபம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க ராமர் வந்து யாராவது கால உழுந்து ராமா உன்னை சேர்ந்தவன் விபீஷணன் சமர்ப்பிச்சார். உடனே குழுந்துண்டு விபீஷணரை கட்டாட்சம் பண்ணின்னு ஆணையஸ்வ ஹரிராஜ கத்தோமஸ்யா வயம் தவ விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு சுக்ரீவா உடனே வந்து விபீஷணன் ஆயிஷன் வா ஆணையஸ்வ ஹரித்தமஸ்யா வயம் தவ அவ எப்போ என்னை சேர்ந்தவன் சொன்னாரோ நான் அபயம் கொடுக்க தயாரா இருக்கேன். விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் விபீஷணன் நீ யார் தானே 10 தலை அறக்கிறான் தானே நான் வந்து உடனே அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விபீஷணனை வந்து தம் பக்கத்துல இழுத்தார். உடனே லக்ஷ்மணன் என்ன சொன்னா, லக்ஷ்மணா சமுத்திர ஜலம் ஆணைய சீக்கிரம் சமுத்திர ஜலம் ஆணைய சமுத்திர ஜலத்தை கொண்டு வா, கொண்டு வந்து இவருக்கு அபிஷேகம் பண்ணி இவருக்கு பட்டாபி முடிசூட்டி விடு அப்படின்னு லக்ஷ்மண கையாலேயே வந்து முடிசூட்டி விட்டார். ஏன்னா ராமரோட ஷம அந்த பொறுமை காட்டுறார். அப்படி பூமி வந்து இந்த பூமியில தான் வந்து நிறைய சச்சங்கள் நடக்கிறது, நிறைய மண்டபம் நடக்கிறது. இந்த பூமி அடிப்படையா வச்சுதான் வந்து நிறைய கோவில்லாம் கட்டுறா. ஏன்னா பூமி பூஜை பண்ணிட்டு தான் வந்து எப்போதுமே ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணணும். இதே பூமியில தான் அரசியல்வாதியும் பிறக்கிறா. அவ வந்து மேனிஃபெஸ்டோன்னு பேர்ல ஏதாவது வந்து சிஎம் போஸ்ட்டு பிஎம் போஸ்ட்னு பேர்ல அவ வந்து கண்டபடி பேசுறா. எதிர்கட்சி திட்டுறான வியாஜத்துல வந்து கண்டபடி பேசி இதே அரசியல்வாதி வந்து அவ வந்து அயோக்கியத்தனமும் பண்றா. ஆனா அயோக்கியத்தனத்தை பார்த்து பூமிக்கு கோபமும் வரல, அப்புறம் சாதுக்கள் இருக்கான்னு பார்த்துட்டு பூமிகள் வந்து ரொம்ப சந்தோஷமும் படல. எப்படி ஈக்வி போஸ்டா பேலன்ஸ்டா இருக்காரோ அப்படி ரெண்டுமே ஒரே தராசா பார்க்கிறாரோ அந்த பொறுமை தான் பூமிகிட்ட கத்துக்கணும் அப்படின்னு ஞானிகள் அப்படி இருக்கார். அப்படி ஞானிகள் வந்து ஒரு நல்லவனா இருந்தா கெட்டவனா இருந்தா எல்லாருமே சமபாவத்தோடையே பார்க்கிற குளிர்ந்து கட்டாட்சம் பண்ற அப்படின்னு எல்லாரையும் ஈக்குவலா பார்க்கறதுனால தான் வர கஷ்டங்களும் தான் வர சுக்க துக்கத்தையும் வந்து சமமா பாவிக்கிறதுனால அவர் அந்த வித்தையை வந்து நான் பூமிகிட்ட கத்துட்டேன். பிருத்திவி அப்புறம் வாயு பிராணவிருத்தேவ சந்துஷ்டேன் முனிஹி நைவே ந இந்திரிய பிரியைஹி ஞானம் யதானன சேத நாவ கீரியேத்த வாங்மனஹா அப்படின்னு பிராணன்ட்ட கத்துட்டேன். அந்த வாயு என்னன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் பிராணனா இருக்க. அந்த பிராணனோட பலத்துல தான் நம்ம வந்து மூச்சு விட்டுன்னு இருக்கோம். அந்த பிராணனோட பலத்துல தான் நம்ம சாப்பிட்றதுல ஜீரணம் ஆயின்னு இருக்கு. ஆனா என்னன்னா அந்த வாயுவோட நிலை என்னன்னா அது வந்து டேஸ்ட்டை உண்டாகும்படியா பண்ணாது, அது டேஸ்ட்டோட கலக்காது. அப்படி நமக்கு எல்லாருக்கும் பிராணனா இருந்து நம்மளை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவோம், அந்த சப்போர்ட்ல பாதிக்காது. அப்படிதான் ஞானிகளும் பண்ணுவா. அவர் வந்து தன்னோட தபஸ்பலத்தினாலேயே சதா ஆச்சாரத்தினாலேயே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனையும் ஒரு மடத்தையும் நடத்துவார், சகல காரியமும் பண்ணுவார். ஆனால் எல்லாரோடையும் பழகுவார். ஆனால் அவளோட வாசனை அவளோட எஃபெக்ட் வந்து மனசுல படாம இருப்பார் அப்படின்னு வாயு அப்புறம் ஆகாஷா எல்லா இடத்துலையும் ஃப்ரீயா சஞ்சாரம் பண்ணுவார். அந்த வாயுட்ட என்ன வித்தை கத்துனா வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரவி இருப்பார், எல்லாரையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பார். ஆனா சப்போர்ட்டுக்கு எதிர்பார்ப்போடு இருக்க மாட்டார். அப்படி ஒருத்தருக்கு சேவை செஞ்சா அந்த சேவை செய்யற பிரயோஜனம் என்ன, அவருக்கு நல்லது உண்டாகட்டும் சேவை செய்வா தவிர எதிராளி வந்து என்ன சேவை செய்வான்னு எதிர்பார்த்து செய்ய மாட்டான். அதை வாயு கிட்ட நான் கத்துட்டேன். இன்னொன்று ஆகாசத்துல என்ன கத்துட்டேன்னா இந்த உலகமே எல்லா இடத்துலையும் சர்வ வியாபின்னு கத்துட்டேன். பகவான் சர்வ வியாபின்னு எதை பார்த்து தெரிஞ்சுட்டேன்னா ஆகாசத்தை பார்த்து தான் தெரிஞ்சேன். ஒரு இடத்துல என்காம்பஸ் பண்ண முடியும். ஒரு பானை இருக்கு, அந்த பானை வந்து வெளியில தெரியுதுனால சம்ஸ்கிருதத்துல கட்டம்னு பேரு. அந்த கட்டத்துக்குள்ள வந்து ஆகாசம் இருக்கா? ஆமா இருக்கு. அதனால வந்து டெக்னிக்கலா அது என்ன சொல்லுவா, கட்ட ஆகாசம்னு சொல்லுவா. அந்த பானைக்குள்ள ஆகாசம்னு ஸ்பேஸ் இருக்கு. எப்போ வந்து ஒரு கட்டை இருக்கு, அந்த கட்டையால ஒரு கோடு போட்டு அடிச்சு வந்து அந்த பானை பீஸ் பீஸா போய் என்ன ஆகும்னா அந்த கட்டாகாசம் எங்க இருக்கு நமக்கு கேள்வி வரும். அது மகா ஆகாசமான உலகத்தில் இருக்க எல்லா ஆகாசத்தோடையே கலந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்றமே தவிர, ஆனா வாசவம் என்ன கட்ட ஆகாசமும் மகா ஆகாசமும் ஒண்ணு. அதேதான் யோகி என்ன புரிஞ்சுக்கிறாருனோ அவ எப்படி ஞானத்தோட இருக்கானா இந்த உலகமே பகவானோட சுரூபம்னு பாக்குற. அந்த பகவான் சுரூபத்துல என்ன பாக்குறாருன்னா நீக்கவர நிரம்பி இருக்க எல்லா ஜீவராசிக்குள்ள யார் இருக்காருன்னா பகவான் இருக்கார். அப்படி பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும், எல்லார் மேலும் அன்பு செலுத்துறாரு. எப்படி வந்து அம்மா வந்து தான் குழந்தைய பார்த்தா
குழந்தைய வந்து பிக்கப் பண்ண வரச்சே வந்து சுற்றி வர குழந்தைய பார்த்தா தான் குழந்தை இப்படின்னு ஒன்று வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருப்பாரோ அதே தான் ஞானியும். அவள் கண்ணை மூடி உட்காந்து அந்த பகவானையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருப்பாள். அப்படி பகவானை ஸ்மரணம் பண்ணுறதுனா சுற்றி வர எல்லா ஜீவராசிகளும் பார்த்தா கிருஷ்ணரா 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 அப்படின்னு அந்த பக்தி பித்திலேயே அவள் வந்து லயிச்சுட்டு இருப்பாள். அதை வந்து ஆகாசத்தில் நான் கற்றுண்டேன். அப்புறம் ஆப்பஹா சுத்தி, அந்த சுத்தத்தை எங்கே கற்றுனேன்னா ஜலத்தை பார்த்து கற்றுட்டேன். அதில் ஸ்வச்ச பிரகிருதி ஸ்னிக்தோ மாதுரியா தீர்த்தபூர்ணாம் முனி புனத்யபாம் மித்ரம் ஈக்ஷோபஸ்பர்ஷ கீர்த்தனை ஸ்வச்ச பிரகிருதிதா ஸ்னிக்தா. அதனால யோகிகள் எப்படி இருப்பானா ஒரு பாதை இல்லாமல் இருப்பான். அவர்கள் வந்து ரொம்ப எப்போதுமே குளிர்ச்சியோடு இருப்பான். எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டான், ஆட்டி அசைக்க முடியாது. அதனால ஸ்னிக்தா மாதுரி தீர்த்தபூர்ணா எல்லாட்டையும் போய் சகஜமாக பழகுவா. இப்போ பிருத்திவிகிட்ட சொன்ன மாதிரியும் இதே ஒரு நிலை வந்து ஜலத்துக்கும் உண்டு. ஆனால் பிருத்திவி வந்து எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. இங்கே என்னன்னா எல்லாரோடையும் பழகுவார். நல்லவாளோடையும் கெட்டவாளோடையும் கலந்து கட்டியாக இருக்கிறவாளோடையும் பழகுவார். நல்லவாளத்தை என்ன பண்ணுவார், அவரை இன்னும் ஃபர்தராக சுத்தி பண்ணிடுவார். அப்புறம் இந்த தீயவர்கள் என்ன பண்ணுவார், அன்புனாலேயே தன்னோட வச்சனத்தினாலேயே தன்னோட வச்சன பிரபாவத்தினாலே வந்து சுத்திப்படுத்துவார். அதனாலலாம் மகாபரிவா வந்து நிறைய பேரால மகாபரிவா சில பேர் பார்த்துருக்கா, சில பேர் பார்க்கல. ஆனால் பார்க்காதவாளுக்கு வந்து என்ன ஒரே ஒரு பாதனா, அதுக்கு என்ன சொல்யூஷன்னா தெய்வத்து குரலை படி. அந்த தெய்வத்தின் குரலில் 7 வால்யூமில் தர்மத்தில் சொல்லாத இடமும் கிடையாது. அதுக்கு தனியாக தர்மசாஸ்திரத்தை வாங்கி படித்து புரட்டி போடணும்னு அவசியமும் கிடையாது. அந்த தெய்வத்தின் குரலை ஒருத்தர் படித்தா அதில் பெரிவா வந்து எல்லா விஷயமும் பேசியிருக்கா. கண்ணாபின்னு தர்மத்தை பற்றி சொல்லணும், அதில் விவாகத்தை பற்றி, அப்புறம் பிரம்மச்சரியம்னா என்ன, அப்புறம் வந்து துறவரம்னா என்ன, பகவானை எப்படி வேதத்தை விதிவத்தை ஆராதனை பண்ணணும், அப்புறம் சுதர்மத்தை பற்றி இத்தனை விஷயமும் A to Z வரைக்கும் தெய்வத்துக்குள்ள சொல்லியிருக்கா. அதை படித்தாலே வந்து மகாபரிவாவை பார்த்தா மாதிரி பலனே மகாபரிவா வந்து நேர சம்பாஷணம் பண்ண பலனும் உனக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த வச்சனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சிவன் சாரோட ஏணிப்படிகள் மாந்திரர்களுக்கும் அந்த பவர் இருக்குது. ஏன்னா ட்ரிப்ளிகேன் சுந்தரகுமார் மாமா வந்து அடிக்கடி சொல்லுவார், அந்த ஏணிப்படிகள் மாந்திரரோட பெருமையை சொல்கிறச்சே அவரோட உபன்யாசத்தில் என்ன சொல்லுவார்னா, அவர் குரு வந்து ட்ரிப்ளிகேன் பெரியவா. அவர் அப்பப்போ ஆஃபீஸில் இருக்கிறச்சே வந்து உபன்யாசம் முடிச்சுட்டு வந்து நைட் டைமில் போய் ட்ரிப்ளிகேன் பெரியவா தரிசனம் பண்ணுவார். அவர் வந்து எப்போதுமே அவர் வந்து பழுத்த மகான பாகவத ராமாயணத்தை வந்து கரகர பாடம் நித்திய நாராயணிய பாராயணமே பண்ணிட்டு இருப்பார். எப்போதுமே பூஜை அறையில் இருப்பார். ஆனால் என்ன அவரோட சன்னியாசம் வந்து மற்றவாளை விட கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். அவர் வந்து கிரஸ்தாசிரமாக இருந்து மகாபரிவாவோட விண்ணப்பம் படி புது பரிவாட்டை வந்து கேட்டு வந்து சன்னியாசத்தை வாங்கிட்டார். ஆனால் என்ன குடும்பத்தோடையதான் இருந்திருக்கார். குடும்பத்தோடு இருந்து வந்து என்னன்னா அவர் வந்து குடும்பத்தோட ஒட்டாமையே இருந்திருக்கார். அவர் வந்து அவர் பூர்வாசிர மனைவி பார்த்தா அந்தம்மா 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 தான் சொல்லுவார் எப்பொழுதுமே. அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஏணிப்படிகள் மாந்திரர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் நாராயணிய பாடம் முடிச்சு அவர் பூஜை அறையில் வந்து சுவாமிகிட்ட வச்சுட்டு எடுத்து கொடுப்பார். இதை பார்த்து அவர் கேட்டார், சுவாமி நீங்களே வந்து ஏணிப்படிகள் மாந்திரர்களை வந்து சுவாமிகிட்ட வந்து வச்சு கொடுக்குறேன்னு. ஏன்னா இது வேத வாக்குப்பா, இதை படித்தா வந்து வேதம் படித்த பலன் உண்டு. ஏன்னா அத்தனை விஷயம் சிவன் சார் வந்து கொட்டியிருக்க. அது சிவன் சார்னா வந்து என்னமோ சிவன் சார் ஸ்லேவ் எரிவேன் அந்த சார் இல்லை, சிவனையே சார்ந்ததுனால சிவன் சாருன்னு பேர். அந்த சிவன் சாரோட வச்சனத்தை கேட்டாலே வந்து அது பாவனம் பண்ணும். அப்படி ஏணிப்படிகள் மாந்தரோட பெருமை. இப்போ தேவத்தின் குரல் சொன்ன மாதிரி ஏணிப்படிகள் மாந்தரோட இப்படின்னு மகான்களோட வச்சனமே வந்து ஒரு துஷ்டனை பாவனம் பண்ணிடும். அப்படின்னு வந்து இத்தனையும் அந்த ஜலத்துக்கு அந்த தன்மை உண்டு. அதனால எந்த அனுஷ்டானமோ எந்த வைதிக காரியத்தை பண்ணுறதுக்கும் பகவானுக்கு ஏன் அபிஷேகம் பண்ணுறோம், ஜலத்தினாலே அபிஷேகம் பண்ணுறோன்னா நம்ம மனசை சுத்திப்படுத்துறதுக்காக பகவானுக்கு பண்ணி அந்த பகவான் பிரசாத மாட்டமாக நம்ம மனசை சுத்திப்படுத்துறோம். அதுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் ஜலத்தினால நம்ம தண்ணியால் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறமே தவிர அவர் கட்டாயம் அவளை போய் குளிப்பாட்டணும்னு அது கட்டாயம் கிடையாது. அப்படின்னு ஜலத்தினாலே வந்து ஜலத்தோட பிரயோஜனம் என்ன, ஒரு மனுஷனை சுத்திப்படுத்திடும். ஆனால் வந்த கஷ்டத்தையும் மனசை வந்து அது வந்து வெளியில் பார்க்க தான் சேர்த்து நீராக இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தா அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அது போல தான் ஞானிகளும் வந்து வெளியில் பார்க்க தான் வந்து பைத்தியக்காரனாட்டமாக பித்தனாட்டமாக இருப்பார். அவரோட அந்தரங்கமாக நீ கூட இருந்து அனுசரித்தா அவர் நிலை என்னன்னு அப்போ தான் புரியும். அதே தான் ஜலத்தில் வந்து அந்த நிலையை நான் கற்றுண்டேன். எல்லாரும் சுத்திப்படுத்துறது ஜலையோட நிலை, ஜலம் தண்ணி.
அதுக்கப்புறம் வந்து அக்னிஹே, முக்கியமான அக்னி தத்துவத்தை காட்டுற. நம்ம என்ன போட்டாலுமே அக்னி வந்து அதை மொத்தத்தையும் வந்து பஸ்மமாக்கிடுமோ, அதே தான் அக்னியில என்ன காட்டுறான்னா, ஒரு மனுஷன், ஒரு சாதகன், ஒரு யோகி வந்து என்ன வேணா மார்க்கத்தை கடைபிடிப்பார். அந்த மார்க்கத்தை கடைபிடித்த பிரயோஜனம் என்ன? பகவானோட சேரணும். அந்த பகவானோட சேர நிலதான் வந்து சாம்பல்னு காட்டுறார். அப்படி பகவானோட சேரதான் வந்து பரமலட்சியம். அது நான் அக்னிகிட்ட கத்துட்டேன். அப்புறம் இன்னொன்னா வந்து என்ன லௌகிக பேசினாலுமே அவளை திருப்பவே முடியாது. அவள்கிட்ட என்ன பேசினாலும் செவிடன்ட்ட பேசுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவ வந்து தேஜஸ்வி தபசாதீப்தோ துர்தர்ஷா அதரவாதினா சர்வபக்ஷோபி யுக்தாத்மா நாதத்தே மலபக்னிவத்து. அவ வந்து என்ன அசுத்தம் பண்ணினாலும் அந்த அசுத்தத்தையும் வந்து துஷ்பிரயோஜனமா பண்ணிடுவா. அது அக்னிகிட்ட கத்துட்டேன். இன்னொன்னு அக்னியா வந்து க்ளோஸ் அப்சர்வ் பண்ணி பார்த்தா அந்த அக்னியோட ஃப்ளேமு கீழேந்து அந்த டிப்பு பார்க்குறோம். அந்த டிப்பு பார்த்தா எங்கடா வந்திருக்கு, எங்கடா வந்து அஸ்தமிச்சுது அப்படின்னு அதோட எண்டை சொல்ல முடியாது. வெளியில பார்க்கதான் வந்து இதுதான் வந்து ஆரிஜின், இதுதான் வந்து எண்டுன்னு அப்படின்னு சொல்றோம். அது போலதான் பகவானோட ஸ்வரூபமே. அதே தான் மாணிக்க வாசகர் பாடுறார். ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெற ஜோதியே ஆம்பாத தேத்தேவன் வாத்தடங்கன் அப்படின்னு அதே பரமேஸ்வரன் தான் பாடுறார். அது அக்னி பெருமைதான் வந்து பிரம்மாவும் பகவானும் வராவதாரத்துல இருந்து அடிமுடி காண போயிருக்கு. அந்த அக்னி பெரும்பா வந்து சுவாமி எது காட்டுறான்னா, தனக்கு ஆதி கிடையாது, தனக்கு அந்தமும் கிடையாது. எதை பார்த்து கத்துட்டேன்னா அக்னியை பார்த்து கத்துட்டேன் அப்படின்னு அவதூதர் நம்ம காட்டுறார். அக்னி. அப்புறம் சந்திரமா, முக்கியமா சந்திரனை சொல்றார். அந்த ஆத்மாவோட ஸ்ட்ரக்சரை சந்திரன் வந்து உதாரணமா வச்சு சொல்றான். இப்படி நம்ம எல்லாருமே பார்க்கிறோம். 15 நாள் கழிச்சு வளர்ப்பிறை, அதுதான் வந்து வளர்ப்பிறையினால் அது வந்து அம்மா பௌர்ணமின்னு சொல்றோம். தேயும் பிறையினால் அம்மாவாசைன்னு சொல்றோம். இப்படி ஹாஃப் மூன் ஃபுல் மூன் என்னமோ இங்கிலீஷ்ல டேர்ம் பண்றா, வேக்சிங் மீனிங்னு சொல்றா. அது எதுல தெரியுதுன்னா, நம்மளோட கண்ணோட்டத்துல சந்திரன் வந்து தேயும்படியா இருக்கு, பாதி கருப்பாயிட்டு கொஞ்சம் கலக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா 15 நாளுக்கு அப்புறம் பார்த்தா பூர்ண சந்திரமாட்டமா இருக்கு, பௌர்ணமி சந்திரமாட்டமா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கண்ணு தோற்றமா இருக்கு. அந்த வளர்ப்பிறையும் தேய்ப்பியும் சந்திரனோட சுரூபத்தை பாதிக்கல. அது போலதான் ஆத்மாவுக்கு என்னைக்குமே அறிவு கிடையாது. ஒருத்தர் நொண்டியா இருக்கட்டும், ஒருத்தர் கை இல்லாம இருக்கட்டும், ஒருத்தர் வந்து பட்டப்படிக்கையா இருக்கட்டும். அந்த பட்டப்படிக்கை எதுக்குன்னா சரீரத்துக்கு மட்டும்தான் அந்த அவஸ்தையே தவிர, குஷ்டரோகின்னு சரீரத்துக்கு மட்டும்தான் அவஸ்தையை தவிர ஆத்மாவை என்னைக்குமே குஷ்டரோகம் அடையாது, ஆத்மாவுக்கு என்னைக்குமே கால் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மா என்னைக்குமே பூர்ணம். அதேதான் பகவான் சொல்றா, அச்சே தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்ததி. அர்ஜுனா, தீரன் எப்படி இருக்கணும்னா தேகினோஸ்மின் யதா தேஹே, தேகத்துக்கு தான் அழிவு உண்டு, அந்த தேகத்துக்கு தான் வந்து பால்யம் உண்டு, அந்த தேகத்துக்கு தான் இளமை உண்டு, அந்த தேகத்துக்கு தான் வயோதிகத்துவம் உண்டு, அந்த தேகம் தான் வந்து பர்டைனிங் டு சேஞ்சஸ். ஆனா ததா தேவான் தேகாந்தர பிராப்தி, யாருக்கு வந்து தேகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரோ அவர் போல உலகத்துல தீரன் வேற யாரும் கிடையாது. அப்படின்னு ஆத்மாவுக்கு வந்து சேஞ்ச் கிடையாது, சரீரத்துக்கு மட்டும்தான் சேஞ்ச். அதை யாரை பார்த்து கத்து? சந்திரனை பார்த்து கத்துட்டேன். அப்புறம் ரவிஹி, அடுத்தது சூரியனை பார்த்து கத்துட்டேன். அந்த சூரியன் பார்த்து என்ன கத்துனா, அந்த சூரியன் வந்து அது மூலமா இருக்கு. நிறைய ரிசர்ச் நடக்கிறது, கண்ணாப்பின்ன ரிசர்ச் நடக்கிறது. அப்போ வந்து சூரியன் வந்து மேலே இருக்கிற சூரியன் வந்து பல இடத்துல வியாபிச்சுட்டு இருக்கு. சாக்கடை தண்ணி பார்த்தா அங்கே சூரியன் இருக்கான்னு தோன்றுது, கிணத்து தண்ணியை பார்த்தா அங்கே சூரியன் இருக்கா, கங்கை ஜலத்தில் பார்த்தா கங்கை நதிக்கு பிரதிபலிப்பாக சூரியன் இருக்கா. அப்புறம் கண்ணாடி எடுத்து பார்த்தா கண்ணாடியில் சூரியன் தெரியுது. இப்படின்னு ஒன்று பார்த்தா சாக்கடை சூரியன், ஜல சூரியன், கண்ணாடி சூரியன், இப்படின்னு ஒன்று சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் வந்து சூரியன் மட்டும்தான் சத்தியம், ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கா. இப்போ நான் சொன்ன 5 பேர் வந்துன்னா அதோட பிரதிபலன் அதேதான். ஆத்மா ஒன்றும் தான் இருக்கா. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி, ஒரே ஒரு தத்துவம் தான். அந்த ஒரே ஒரு தத்துவம் தான் பல பேர் வந்து இருக்கு. அப்படியே பாகவதமே சொல்றது, பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்ததே. ரொம்ப வேதாந்தம் படித்தவர்கள் என்னன்னா பிரம்மம் பிரம்மம் பிரம்மம், ரொம்ப அனுபவிச்சவர்கள் என்னன்னா உலகமே பகவான் பார்க்கறவாள் பிரம்மம் பிரம்மம்னு சொல்றா. வேதாந்த பாடம் படிக்கிறவா என்னன்னா பரமாத்மா பரமாத்மா பரமாத்மான்றா. அப்புறம் சில பேர் வந்து ரொம்ப பாவுக்கரா இருக்கிறவர்கள் என்ன, நம்ம சாமிடா, நம்ம பகவான்டா அப்படின்னு வந்து பகவான்னு சொல்றா. அந்த ஒரே ஒரு தத்துவம் தான் சூரியன். அந்த ஒரு தத்துவம் வந்து பலதா மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஞானிகள் எப்படின்னா அந்த ஒரு தத்துவத்தையே பார்த்துட்டு இருப்பா.
தான் வேற இல்லை பகவான் வேற இருக்குன்னு பாப்பா. சுற்றி இருக்க ஜீவராசிகள் எல்லாம் வந்து பிரதிபலன், அவளோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த சூரியன்கிட்ட கத்துட்டேன். அப்புறம் மேலே வந்து கபோதஹா புறா. இதில் முக்கியமாக வந்து அட்டாச்மெண்ட்டை பற்றி சொல்கிறேன். அதுலேயும் ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நான் சுருக்கமாக சொல்லிடுற வேணாம். அந்த கப்போத்தனுக்கு அந்த ரெண்டு பட்சிகள் இருக்கா, 2 புறாக்கள் வந்து அந்யோன்யமாக தம்பதி சமேதராக வந்து குழந்தைங்களோட குட்டி பறவைகளோட சேர்ந்து எல்லாம் வந்து ஹாப்பி ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அந்த கீழே இருக்கிற தானியத்தை பார்த்த உடனே அந்த குழந்தைகளும் ரொம்ப நேரமாக பசியில் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்டே இருக்கு. அந்த தானியத்தை சாப்பிடணுமே ஆசையோட அவள் வந்து கீழே குதிச்சு அந்த தானியத்தை வந்து சாப்பிடணும், இங்கெங்கே இருக்குது நல்லா சாப்பிடணும் அப்படின்னு வந்து அவெல்லாம் ரெடியாக இருந்தா. அப்படின்னு 1-2 கட்டுப்படுத்திடலாம். இங்கே குட்டிகளை பார்த்தா 10 பேர் 20 பேர் அவளை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அதனால ஒரேடியாக ஓடி போய் இந்த தானியத்தை சாப்பிடணும்னு போனா. ஆனால் வேடன் வந்து மரத்தில் ஒரிஞ்சுட்டே பார்க்குறா. ஆஹா நல்ல பாக்கியமாச்சே, இதை வச்சு நம்ம கறி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டே வந்து வலையை வீசினான். இதான் வாய்ப்புன்னு எடுத்து வலையை வீசின உடனே அந்த குட்டியோ வலையில கைங்களமாக மாட்டிடுச்சு. கைங்களமாக மாட்டி காய்ச்சி கூச்சுன்னு கத்துன்னு எங்கேயோ அலைஞ்ச அம்மா அப்பாவையும் வந்து அவளும் வந்து தற்செயல்கிட்ட கிளம்பிட்டா. அப்புறம் வந்து பார்த்தா அவள் எல்லா குட்டிகளும் அந்த வலையில கைங்களமாக மாட்டிருக்கு. அதை பிடிச்சி எடுக்கவும் முடியல. அதனால இவாளும் வந்து களத்துல இறங்கி அந்த குழந்தைங்களை எப்பயாவது விமோசனம் பண்ணணும்னு பிரயாசம் பண்றா, ட்ரை பண்றா. அந்த வலை ரொம்ப காடமா இருக்கு, கடிக்க முடியல, கடிச்சா பல்லு வலிக்கிறது, இத்தனை சமப்படுறா. அப்புறம் அந்த வேடுன்னு பார்த்தா ஆஹா நல்லா வாய்ப்பு கிடைச்சது, மொத்த குடும்பமும் மாட்டிடுச்சு அப்படின்னு பெரிய வலையில போட்டு லாகவமா அதையும் பிடித்து எடுத்துக்கொண்டு ஸ்தானத்துக்கு கிளம்பினா. அப்படின்னு இதை எதுல கத்துக்கிறோம்னா, ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுக்கூடாது. ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுன்னா ஒருத்தர் கஷ்டத்துக்கு நம்ம வந்து ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு அந்த கஷ்டத்துக்கு நம்ம வேணா சொல்யூஷன் கொடுக்கலாம். நம்ம போய் களத்துல இறங்கி இந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்னு போனா நம்மளும் இந்த பிரச்சனை இல்லை, 1 மடங்கு இல்லை 100 மடங்கு பிரச்சனை நம்மளும் மாட்டிப்போம். அதே தான் இந்த புறா பறவைகிட்ட நான் புறா பட்சிட்ட நான் கத்துட்டேன். ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுக்கூடாது. அப்படி ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுருந்தோம், ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறார். அவரை வந்து அப்பாவை திரஸ்காரம் பண்ணிட்டார். திரஸ்காரம் பண்ண உடனேயே 10 மாசமா வந்து ஒரு இடத்துல தள்ளி விட்டுட்டார். அப்புறம் சில பேர் வந்து போய் அவளை வந்து விடுவிக்கவும் வந்து நிறைய மான்களையும் அங்கங்க சஞ்சாரம் பண்ணினா. அதை பண்ணதுனால வந்து அவரை வந்து எப்படி பண்ணாலும் இருக்க முடியல. ஏன்னா நம்ம சொந்தக்காரனாச்சே, அதுவும் அவர் பேரப்பையன் வந்து இப்போ கதை சொல்றதுக்கு காரணமே வந்து என்னன்னா அவரோட எஃபர்ட் தானாச்சே. அவர் இத்தனை எஃபர்ட் பண்ணினாதான் ஒருத்தர் வந்து 4 லட்சம் 5 லட்சம் எடுத்து ஒருத்தர் கதையை சொல்ல முடியும். அவர் கோயில் ஆக்ஷன் போய் பெரிய பெரிய மாடியர்களை வந்து தர்சனம் கொடுத்ததுனால தானே ஒருத்தர் கதையை சொல்ல முடியும். அப்படின்னு இத்தனையும் நமக்கு பிரெட் வினராக இத்தனையும் செஞ்சிருக்காரு. அவரை காப்பாற்றணும். அந்த அட்டாச்மெண்ட் என்ன ஆகும்னா அது நம்மளே கஷ்டத்தை உண்டாக்கும், ஒரு ரிஃப்டை உண்டாக்கும், கடைசியாக எல்லாரும் பிரியும்படியாக ஆகிடும். அதுதான் இந்த புறா பக்ஷிடம் கத்துட்ட கப்போத்தகா. அடுத்தது அஜகரஹா பைத்தன். மலைப்பாம்புக்கிட்ட என்ன கத்துட்டேன்னா, நிறைய பாம்புகளும் வந்து ஒரு இடத்துல அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும். அதோட வித்தையை வந்து தனியாக அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இங்கே என்ன விசேஷம்னா, அஜகரஹா மலைப்பாம்பு வந்து எங்கேயும் சஞ்சாரம் பண்ணாது. ஆனால் பாம்போ வந்து என்னன்னா தன்னோட தீஷ்ணமான பல்னால எலியும் தவளையும் வந்து விஷத்தை தீண்டி சாப்பிட்றோம். இந்த மலைப்பாம்புக்கு விஷமே கிடையாது. ஒரு கரடியை பார்த்தா, ஒரு எருமகடா பார்த்தா, எருமகடா வந்ததுன்னு சொன்னால் எருமகடா வந்து அப்படியே சஃபகேட் பண்ணி அதை மொத்தமாக கபலீகரணம் பண்ணிடும். அதை கபலீகரணம் பூர்த்தியாகிறதுக்கே 20 நாள் ஆகிடும். அப்படி மலைப்பாம்பு வந்து ரொம்ப ஸ்லோன்னு ஒரு பக்கம். இன்னொன்று என்னன்னா, சாப்பாட்டுக்கு எதிர்பார்த்து போகாது. அதே வனத்தில் இருக்கும், அதே காடில் இருக்கும், அதே பாழடைஞ்ச இடத்துல இருக்கும், வேற எதுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. அப்படிதான் ஒரு ஞானிகள் இருப்பா. பிராரப்த கர்மா வசத்தில் இருப்பா. அவள் பிராரப்தத்தை நம்பி இருப்பா. அப்படி ரமண மகர்ஷி வந்து சன்னியாசம் வாங்கினதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்து ஒரு கடிதத்தில் எழுதி கிளம்பிட்டார். அவள் அம்மா அழகம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். வெங்கடரமணை விட்டு போயிட்டோமே அப்படின்னு கஷ்டப்பட்ட உடனே யாரோ கேட்டுட்டு எப்படியோ திருவண்ணாமலை வந்து சேர்ந்துட்டா. சேர்ந்த உடனேயே அவங்களுக்கோ நிறைய கஷ்டம் வந்தது. அவரோட அண்ணா செத்து போயிட்டா. அவள் அண்ணாவோட பொண்ணு ரமண மகர்ஷியோட அண்ணாவோட அவள் மாட்டு பொண்ணு காலகதி அடைஞ்சிட்டா. இப்படின்னு காலரா ஜாண்டிஸ் கண்ணா பின்னான்னு வியாதி வந்து காலகதி அடைஞ்சிட்டா. அந்த வலி தாங்க முடியாமல் போய் பிள்ளை இடத்துல வந்து சேர்ந்துட்டா. அந்த அம்மா கதறி அடைஞ்சா, வெங்கட்ராமா ஆத்துக்குவா,
என்னால் அந்த பரிஸ்திதியை பார்க்க முடியல, ஜட்டா மகுடத்தோடு இருக்க, தாடி தரிச்சுட்டு இருக்க, என்னால் பார்க்க முடியல, ஏதாவது நான் நல்ல சாப்பாடு போட்டு தர, ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு கதறினா. அப்படியே மௌனமாக இருந்தார், எதுக்கும் வசப்படலை, இப்படி நேராக பார்த்துட்டு இருக்கார். அப்புறம் பக்கத்தில் பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு அப்பா மாதிரி. அந்த அம்மா கதறதை பார்த்த உடனே அந்த அம்மா வந்து பூமியை தட்டுறா, கதறி அழறா, எப்படி பண்ணி இவரை வந்து அழிச்சுன்னு போக முடியல, அதனால வந்து இந்த அம்மா கதறிச்சே, கொஞ்சம் எழுதேப்பா அப்படின்னு கேட்ட உடனே ஸ்லேட்டை பிடுங்கி அதே பவளக்குன்றத்தில் இருந்திருக்கார் திருவண்ணாமலையில். அந்த பவளக்குன்றத்தில் இருந்துட்டு அவனவன் பிராரத்த பிரகாரம் ஆங்காங்கிருந்து ஆட்டி படைக்கிறவன் எங்கும் நினைவாது எதுவும் பதில் சொல்ல முடியாதனால மௌனமா இருக்கை நன்று அப்படின்னு ஒரே வார்த்தையில் 4 வார்த்தையில சொன்னான். நான் சாரத்தை சொல்லிட்டதுல. அதனால அவன் பிராரத்த பிரகாரத்தில் வந்து பகவான் வந்து ஆட்டி படைக்கிறார். அப்படி பகவான் ஆட்டி படைச்சா இந்த இடத்துல இருனா இந்த இடத்துல இருந்துதான் ஆடும். அதனால நீ கத்தியோ ஆர்ப்பாட்டம் பண்ணியோ பலவந்தமாக இழுத்துட்டு போனியோ நம்ம ஃபோர்ஸில் நம்மளால ஒன்றும் முடியாது. அது ஒன்றும் முடியாததா வந்து எதுனா மௌனமாக இருக்கை நன்று. அதுக்கு என்ன ஒரே ஒரு வழினா மௌனமாக இருக்கிறது தான். அது ரமண மகர்ஷி அத்தனையும் காட்டினார். அப்புறம் ஒருத்தர் கேட்குறார், மகர்ஷி எனக்கு நல்லபடியாக நடக்கணும் ஆசீர்வாதம் பண்ணு. அது நடக்கும் ஓய், பிராரத்தம் வாழ்க்கையை பார்த்துக்கும் ஓய் அப்படின்ட்டு. அது நல்லபடியாக நடக்கும், நீ வந்து வாயை மூடிட்டு பேசாமல் இருந்தால் அது பாட்டு நல்லபடியாக நடக்கும். நம்ம பண்ணுறேன், நம்ம தான் எஃபர்ட் போடுறேன்னு இப்படின்னு எல்லாத்துக்கும் மல்லாடினா லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படுவேன். அது இந்த பாம்பு கிட்ட கற்றுண்டா எப்படி சுகமாக இருக்கணும்னு கற்றுண்ட அப்படின்னு அஜகரஹா மலைப்பாம்பு. அப்புறம் சிந்துஹூ எப்போதுமே வந்து காமாக இருக்கணும். அந்த காம்னஸ் வந்து இந்த சாகரத்தை கற்றுண்ட. அதனால ஞானிகள் எப்போதுமே ஞானத்தோடு இருப்பேன். ஞானாக்னி சர்வகர்மானம் பஸ்மசா குருதே ததா. ஞானத்தினாலே வந்து சகலமும் பஸ்மம் பண்ணிடுவார். அதனால அவன் எப்போதுமே முன்னாடி வந்து பிராரதத்துக்கு எதுவும் கலங்க மாட்டா மலைப்பாம்பு போல. இங்க சாகரத்தை என்ன சொல்றாருன்னா, எதுக்கும் அவ எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டா. அவ எப்போதுமே ஸ்டில்லா இருப்பா, காமா இருப்பா, எதுக்கும் பதட்டப்பட மாட்டா. ஏன்னா ஞானத்துல பூர்ணமா இருக்கிறதுனால ஞானத்தையே வச்சுட்டு இருப்பா அப்படின்னு சிந்து. அப்புறம் இன்னொன்று என்ன காட்டுறான்னா, பரம லட்சியமே இதுதான். எல்லா நதிகளோ சமுத்திரங்களோ வந்து நதிகளோ சில குட்டைகளோ எங்க கலங்குறதுனா சமுத்திரத்தில் தான் கலங்குறது. அந்த சமுத்திரம் என்னன்னா பகவான் ஸ்வரூபம். நதிகள்னா வந்து பல மார்க்கங்கள். பல மார்க்கங்கள் ஒருத்தர் கடைப்பிடிச்சா அவ வேலை என்ன சமுத்திரத்தோட கலங்குறது. அதான் ஆச்சாரியா சொல்றா சிந்து சரித்வல்லபம் அப்படின்னு. இதே விஷயத்தை புஷ்பதந்தர் சொல்றார். திரையீ சாங்கியம் யோகா பசுபதி மதம் வைஷ்ணவமிதி பிரபின்னே பிரஸ்தாரே பலமிதி வச்சா பிரத்யபிதிதர் ரிச்சீனாம் வைச்சித்யாத் ரஜுகுட்டில நானா பதஜுஷாம் திருநாம் ஏகோ கம்யா தமசி பயசா அர்ணவைவ. அதே சமுத்திரத்து எக்ஸாம்பிள் தான் புஷ்பதந்தர் பரமேஸ்வரனை பார்த்து சொல்றா சிவமயம் ஸ்தோத்திரத்துல பிரதோஷத்துக்கு ஏற்ற மாதிரியே. அதே பரமேஸ்வரனை சொல்றச்சே நிறைய யோகங்கள் இருக்கு. பரமேஸ்வரனை ஆராதிக்கிறதுக்கே பாசுபத மதம் இருக்கு. மகாவிஷ்ணு ஆராதனை பண்றதுக்கே வைஷ்ணவ மதம் இருக்கு. ஆனா பரமேஸ்வரா உட தரிசனம் பண்ணா என்ன கத்துண்டனா ரிச்சீனா வைச்சித்யா. நிறைய கண்ணாபினான் மார்க்கம் இருக்கு. சாங்கியம் இருக்கு, சிவனை ஆராதிக்கிற சைவம் இருக்கு, மகாவிஷ்ணு ஆராதிக்கிற ஸ்ரீ வைஷ்ணவம் இருக்கு. இது ஒருத்தர் வந்து கடைப்பிடிச்சோட பிரயோஜனம் என்ன? ஒரு ரோட்ல கடைப்பிடிச்சா இந்த மெயின் பர்பஸ் என்ன? அவன் டெஸ்டினேஷன் ரீச் ஆறானா? அதே தான் நான் எங்க கத்துட்டேன்னா ரிணாம் ஏகோ கம்யா. ஒரு மனுஷனோட லட்சியம் என்ன? அவன் பகவான் அடையணும். பகவானோட கலங்கிறது தான் வந்து சிரேஷ்டமான மார்க்கம். அதை எதை பார்த்து கத்துட்டேன்னா சிந்துவை பார்த்து கத்துட்டேன், ஓஷனை பார்த்து கத்துட்டேன். அந்த ஓஷன் இஸ் த எம்பாடிமெண்ட் ஆஃப் நாலேஜ், எம்பாடிமெண்ட் ஆஃப் பரமாத்மா. அந்த பரமாத்மா பார்த்து என்ன கத்துட்டேன்னா நம்ம என்ன மார்க்கம் கடைபிடிக்கிறோமோ அதோட பிரைம் டெஸ்டினேஷன் ஓஷனோட வந்து சேரணும். அப்படி சிந்துஹோ. அடுத்தது லிட்டில் பூச்சி பதங்கஹா. அந்த லிட்டில் பூச்சி நமக்கு என்ன பாடம் கற்பிக்கிறதுனா, எது மேலேயும் வந்து நம்ம வந்து என்ன கண்ணில் படுறதோ அந்த கண்ணு படத்தில் வந்து நம்ம உடனே சுகத்தை பருகணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு. அந்த லிட்டில் பூச்சியோட கதையும் ரொம்ப விசித்திரம். நிறைய கிராமாந்திரத்தில் தான் இருக்கும். அது ஒரு நாளில் தான் பிறக்கும். அது பிறப்பே என்னன்னா காலைய வேலை தான் அது பிறக்கும். அது பிறந்து இத்தனை லிட்டில் பூச்சியோட சங்கமம் ஏற்பட்டு அது மூலியமாக வந்து அது ஒரு நாளே அது அப்பாவாயிடும், ஒரு நாளே தாத்தாவாயிடும், ஒரு நாளே கொள்ளு தாத்தாவாயிடும், ஒரு நாளில் வந்து அது லைஃபோட பீரியட் லைஃப் சைக்கிளே முடிச்சிடும். ஆனால் அதோட ட்ராஜடி என்ன? தாப்புறது ஒளியை பார்த்தா ஆஹா அந்த ஒளி நல்லா இருக்கேன்னு நினச்சிருமோ தன்னையே சப்மிட் பண்ணிட்டோம். அப்படி ரெக்கையும் பிஞ்சிரும், அப்புறம் வந்து காலையும் எரிஞ்சிரும்,
கடைசியில் பிரயாசம் பண்ணி பைரங்க பிரயத்தனம் பண்ணி கடைசியில் வந்து தன்னை வந்து அக்னியே அந்த லைட்லேயே சமர்ப்பணம் பண்ணிடும். அப்படின்னு இந்த லிட்டில் பூச்சி என்ன கற்றுனா ரொம்ப ஒரு விஷயம் ஆசைப்படக்கூடாது. அந்த ஆசை வந்து பகவான் நமக்கு வேண்டானா அது பிரசாதமாக ஏற்றுட்டு போகணும். மேலே மேலே அது அடையணும் பிடிவாதம் பிடிச்சிட்டு ஒருத்தர் வந்து அதை வந்து எதுக்கும் ஹட்டம் பண்ணிட்டு பண்ணினா அது ஒன்று கஷ்டம் இல்லை, அது 1 2 ஆகிடும், 2 4 ஆகிடும், 4 8 ஆகிடும், 4 8 ஆகிடும், 2 4 ஆகிடும், 4 16 ஆகிடும். அப்படின்னு கஷ்டம் மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். அது கஷ்டத்துலேருந்து விமோச்சனம் அடையணும்னா என்ன எப்படி வந்து கஷ்டத்தை அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு எதை பார்த்து கற்றுட்டேன்னா லிட்டில் பூச்சியை பார்த்து கற்ற கண்ணை பார்த்து எதுக்கும் வசப்படக்கூடாது. அப்புறம் மதுக்கிருத் முக்கியமாக அவ தேனியை சொல்கிறான். அந்த தேனிகிட்ட வந்து என்ன கற்றுக்கணும்னா பொதுவாக சன்னியாசத்தில் 2 விருத்தி இருக்குது. மாதுகர விருத்தி இருக்குது, அஜகர விருத்தின்னு இருக்குது. அந்த மாதுகர விருத்தியில் என்ன இருக்குன்னா வந்து ஒரு சன்னியாசி ஒரு துறவி வந்து கிராமாந்தரத்துக்கு போவார் பிக்ஷைக்கோசரம். அந்த பிக்ஷையில் வந்து 6 வீடு தான் போகணும் சாஸ்திரத்துப்படி. 6 வீட்டுக்கு போய் அங்கங்கே கிராமாந்தரத்தில் போய் அந்த பிக்ஷையை வந்து ஏற்றுப்பா. அந்த பிக்ஷையை ஏற்றுட்டு அது எல்லாத்துமே அந்த அவள் கொடுத்த ஆகாரத்தை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒன்றா சாப்பிடணும், ஒரே போஜனமாக சாப்பிட்றணும். அது ஒன்றா ருச்சி பார்த்து சாப்பிட்டா அந்த சன்னியாசத்துக்கு தோஷமாக போயிடும் அப்படின்னு மாதுகர விருத்தி. இன்னொன்று அஜகர விருத்தி. சாப்பாடு வந்து வந்த இடத்துல கிடச்சதுன்னா பரவாயில்ல மொத்தமாக சாப்பிட்ருவோம், இல்லை கிடைக்கலைன்னா காற்றை மட்டும் ஆகாரம் பண்ணிட்டு பிராணாயாமத்தை பண்ணி பகவானையே தியானம் பண்ணுவோம், பகவன் நாமத்தையே பருகுவோம் அப்படின்றது அஜகர விருத்தி. இப்படி இங்கே மதுக்கிருத்த இங்கே வண்டு எப்படி குருன்னா நிறைய பூக்களை சஞ்சாரம் பண்ணிகிட்டே போகும். இப்படி நிறைய பூக்களை சஞ்சாரம் பண்ணிட்டு அங்கே இருக்கிற தேனியை மட்டும் அங்கே இருக்கிற தேனை மட்டும் கிரகிக்கும். அப்படிதான் வந்து ஒரு ஞானிகள் இருக்கணும். ஒருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஒருத்தர் சாதகம் எப்படி இருக்கணும், ஒரு ஞானி எப்படி இருக்கணும்னா நிறைய இடத்துல வந்து அவர் ரிசோர்ஸ் எடுக்கணும், நிறைய இடத்துல வந்து அவர் வந்து நிறைய பார்க்கணும். அப்படி நிறைய பார்க்கறதுக்காக தான் டு பிராடன் இஸ் மைண்ட், மனசை விசாலப்படுத்துறதுக்கு நிறைய மார்க்கங்கள் பார்க்கணும். அது நிறைய மார்க்கங்கள் பார்த்த பிரயோஜனம் என்ன, அதுலேருந்து சாரத்தை கிரகிச்சுக்கணும். அந்த சாரத்தை கடிச்சாதான் அதுதான் ஞானம் அப்படின்னு அதுலேருந்து ஞானம் என்கிற சாரத்தை கிரகிப்பா அப்படின்னு வந்து அதுலேருந்து வண்டுகிட்ட கற்றுட்டேன். அப்புறம் பின்னாடி வந்து ஸ்ரீசங்கம் வச்சுக்கூடாது. அந்த ஸ்ரீசங்கத்தினால வந்து ஒரு மனுஷன் எப்படி வந்து அதோகதி போயிடுவா அது வந்து யானையை பார்த்து கற்றுட்டேன். அந்த யானையை வந்து பொதுவாக பிடிக்கிறதுக்கு கஷ்டம். பொதுவாக மதவெறி யானையெல்லாம் கட்டே படுத்த முடியாது. 2 பேர் தான் எதுக்கு நிற்க முடியும். ஒன்று சிங்கம், இன்னொன்று வந்து பெண் யானை. அந்த பெண் யானை பழகிற பெண் யானை பார்த்த உடனே வந்த மதம் வந்து தலைதிரிக்கி ஓடி போயிடும். அப்படின்னு பெண் யானையோட மோகத்தை பார்த்துட்டு அந்த பெண் யானையை பார்த்துட்டு இந்த பெண் யானை ஒரு உரசுண்டு அந்த பெண் யானை ஸ்பர்சத்துக்காகவே வந்து யானை என்ன பண்ணுவானா எழுத்தாப்பில் இருக்கிறது வாழைப்பழம் நினச்சிட்டு இந்த வாழைப்பழத்தை சாப்பிடும். அப்புறம் கடைசியில் ஒரு அடி எடுத்து வச்சிடும். எடுத்து வச்ச அப்புறம் சடார்னு வந்து புத்தில் ஊந்துடும். அதை பார்த்த உடனே வந்தவா என்ன பண்ணுவோம், அந்த யானையும் வந்து பெண் யானையை நினச்சிட்டே வியாபவிச்சுன்னு இருக்கு. அப்போ வந்தவா எல்லாருமே வந்து ஈட்டி எடுத்துட்டு கத்தி எடுத்துட்டு அவள் எல்லாம் தம் 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 தம்னு பெரிய வாக்கியத்தை முழங்கிட்டு சங்கத்தை உத்காட்டம் பண்ணிட்டு இந்த யானையை வந்து பந்திப்படுத்தின்னு ஆக்ஷன் போவா. அப்புறம் வந்து இந்த யானையை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவா, சூலத்தினாலேயே ஈட்டி மோனையினால குத்துவா, ரத்தம் பீட்டுட்டு வரும். அது தாங்க முடியாமல் அது பசியிலையும் தாக அவஸ்தையிலையும் அந்த பெண்யானை பார்த்த அவஸ்தையிலையும் அதுக்கு நடச்சுட்டு கண்ணீர் மல்கிண்டு தடால முடிஞ்ச அளவுக்கு கத்தும், உறக்கமாக கத்தும். அந்த உறக்கமாக கத்த வரைக்கும் வந்து வலி அவஸ்தையில் கதறிண்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தலைவன் பார்ப்பார். தலைவன் பார்த்து என்ன சொல்லுவார்னா, அது வந்து உனக்கு சாமியாக வரப்போகிறது, நீ என்ன சொல்கிறன்னு அத்தனையும் கேட்குற அப்படின்னு கேட்டனால்தான் நிறைய கோவிலில் எவ்வளோ கண்ணாப்பினா யானையை பார்க்குறோமே. இப்படி தான் வசப்படுத்தினான். அந்த பெண் யானையை வந்து பழகிற பெண் யானையை வச்சுட்டே யானை வந்து எப்படி தான் நிலையை விட்டு நழுவி போகிறாரோ சாதகனும் யோகியோ வந்து ஸ்திரீ சங்கத்தை விட்டு விளங்கி இருக்கணும் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் ஒருத்தரை கண்டிச்சார். அதை வந்து கேதார்னு ஒரு பக்தர். அந்த கேதாருக்கு வந்து என்ன பெருமைனா வந்து நிறைய விஷயம் தெரியும் அவருக்கு. நான் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, ஸ்திரீகள்கிட்ட போய் நிறைய விஷயம் பேசுவார், இந்த விஷயத்தை பற்றியே கண்ணா பின்னான்னு பேசுவார். அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்போ ஸ்ட்ரீட்டை போகிறாரோ அவளை பார்த்தாலே கண்டித்து கண்ணாமன்னு திட்டுவார். அப்படி அவள் வந்து எப்படி பண்ணியும் சங்கத்தை விட்டு போகல. அவர் குருவே எடுத்து பேசினார் ஒரு தடவை. நீ ஒன்றும் படிக்காட்டி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு குருவாரு எடுத்து பேசினார். அப்புறம் 4ஆவது தடவை வந்து அவர் மனசை ஈயத்தாச்சி என்ன ஊத்துறா மாதிரி பேசினார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா
தன்னை சமர்ப்பணம் பண்ண உடனே வந்து அவரை வந்து துறவி ஆக்கினார் அப்படின்னு ஆவேச பரமன் சரித்திரத்தில் வருது. அப்படி ஸ்ரீசங்கத்தில் வந்து ஒரு மனுஷன் விளங்கி இருக்கான். அந்த ஸ்ரீசங்கத்தினால வந்து ஒருத்த மனுஷனுக்கு ஏற்பட்டதுன்னா அதுவே அவனுக்கு அதோகதி காரணமாயிடும். அதை வந்து யானைகிட்ட கற்றுண்டேன். அப்புறம் ஹரிணஹா முக்கியமாக மானுக்கிட்ட எந்த காதில் வந்து கேட்டு எந்த காது நமக்கு ப்ளீஸிங்காக இருக்கோ அதை கேட்டு வசப்படுத்தக்கூடாது. அதில் முக்கியமாக சொல்கிறார், கிராமிய கீதம் ந சுனியாத் யதிஹி வனச்சரக் கொச்சிது சிச்சேத ஹரிநாத் பந்தாத் மிருகயோஹோ கீதமோஹிதாத் கிராமிய கீதம் ந சுனியாத். இதில் முக்கியமாக வந்து நம்ம காதுக்கு எது ப்ளீஸிங்காக இருக்கோ அந்த பாட்டுகளை கேட்கக்கூடாது. யூடியூப்பில் பார்க்குறோமே 1.5 lakh வியூஸ், ப்ளீஸ் வாட்ச் இட், ப்ளீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் சவுண்டு அப்படின்னு நம்ம என்னென்னமோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அதை கேட்டு நம்ம போகக்கூடாது. அதுவும் பாட்டு வேணால் வந்து லிரிக்கலி லாஜிக்கலாக மியூசிக்கலி நல்லா இருக்கலாம். அது எப்போ பகவானை பற்றி சொல்லலையோ அது நம்மளை வந்து சம்சாரத்தை வந்து பைண்டு போட்டோம். பொதுவாக நிறைய பேர் அவ சித்தாந்தத்தை சொல்கிறா, மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது, எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால என்ன பண்ணோம், ஒரே வழி என்ன, நமக்கு பிடிச்ச ஒரு சினிமா பாட்டை போடு. அந்த சினிமா பாட்டை போட்டால் மனசுக்கு வந்து ஒரு ட்ராங்குலிட்டி உண்டாகும். அதனால ஒரு சினிமாவுக்கு ஒரு சேஞ்ச் போயிட்டு வரலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறா. வாஸ்தவமாக அது எனக்கு கேட்டால் இட் இஸ் அ ராங் ப்ராக்டிஸ். ஏன்னா நம்மளை எல்லாரையும் கஷ்டத்தை இன்னும் உண்டாகும். ஏன்னா நம்ம நடிக்கிறதே ஒரு பெரிய சினிமா. அந்த சினிமா பார்த்து நம்ம இன்னும் மேலே மேலே கஷ்டப்படுவோம். அந்த ஹீரோ ஆறதோ ஹீரோயின் ஆறதோ வில்லன் கத்துறதோ பார்த்தா நம்ம எமோஷனல் அஃபெக்ட் ஆகி நம்ம வந்து புரிஞ்சு அழுது என்ன ஆகும், இன்னும் ஜாஸ்தி டிப்ரெஷன் அதிகபட்சம் தான் ஆகிடும். அதுலேருந்து வெளில வர்றது என்ன ஒரே ஒரு வழினா, நிறைய மார்க்கங்கள் நிறைய பாட்டுகளாக இருக்குது. நிறைய கோவிலில் என்ன கண்ணா பின்னா நிறைய பாட்டெல்லாம் போடுறாரு, அதெல்லாம் போட்டு கேளு. அதில் ஒன்றுத்துக்கு பகவானோட ராமங்கள் இருக்கு. அந்த பகவானை கொண்டாடுற கீதத்தை கேட்டால் அது வந்து நம்ம சம்சாரத்தை தரணம் பண்ணும். அது எதை பார்த்து கற்றுனா, மான் வந்து வேடுவன்ட்ட வந்து கையங்களுமா எப்படி மாட்டுறானா, அந்த வேடுவன் வந்து பாத்தியத்தை வாசித்து அந்த மானை வந்து வசப்படுத்திட்டு வந்து அந்த மானை வந்து தனக்கு பலியாக்கினார். அதை வந்து நம்ம எதுக்கும் பலியாகக்கூடாது. எதை பார்த்து கற்றுனா, மானை பார்த்து கற்றுண்டேன், காதுக்கு அடிமையாயிடக்கூடாது. அப்புறம் மீனை பார்த்துட்டு வந்து சாப்பாட்டுக்கும் அடிமையாயிடக்கூடாது அப்படின்னு மீனை பார்த்து நான் கற்றுண்டேன். சாப்பாடுனாலே அது வந்து மாம்சபட்சத்தை வந்து மீன்காரன் போடுறான், செம்படவன் போடுறான். அதை போட்டு வந்து மீனை பிடிக்கிறோன்னு போடுறச்சு அந்த மாம்சத்தோட ருச்சியை பார்த்து லட்சக்கணக்கான மீன்கள் வந்து அந்த ஒரு மாம்சத்துக்காக போராடிட்டே வந்து எடுப்பா. அது எடுத்ததான் என்ன ஆகும், ஒன்று கொக்கு கிட்ட மாட்டுவா, இன்னொன்று மீனவன் கிட்டேயே செம்படவன் கிட்டேயே கைங்கலமாக மாட்டிடுவா. அப்படின்னு நாக்குக்குனால நம்ம அடிமையாயிடக்கூடாது. அது மீன்கிட்ட கற்றுண்டேன். அப்புறம் முக்கியமாக பிங்களையை சொல்கிறேன், எல்லாத்தையும் வந்து பகவான் வந்து சுற்றி இருக்கிற ஜீவராசிகள் முழுக்க பேசினா. இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு கேரக்டரே வந்து அவதூதர் சொல்கிறார். அதில் முக்கியமாக பிங்களையை சொல்கிறார். அந்த வேஷ்யஸ்திரீ வந்து அவள் என்ன பண்ணினா, அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க இருக்கிற இல்லத்தில் வந்த எல்லாரையும் வந்து எல்லா புருஷாலையும் வந்து தன்னோட அழகுனாலே எல்லாரையும் மோய்க்கும்படியாக பண்ணார். இப்படின்னு பல நாட்கள் ஆயிடுத்து. பல நாட்கள் ஆனதுக்கப்புறம் வந்து அவள் வந்து இன்னும் நல்லா அலங்காரம் பண்ணினா. அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் அந்த எதிர்ச்சியா வந்து இப்போ வெளில பார்த்தா யாருமே இல்லை, எங்கே பார்த்தாலுமே இல்லையேன்னு பார்க்கறச்சு அந்த சமயத்தில் தற்செயலா அவதூதர் வந்துட்டு அதை பார்த்த உடனே வெக்கிச்சு போயிட்டா. சுவாமி இது உங்கள் இடம் இல்லை சுவாமி, நீங்கள் எப்படி சுவாமி இந்த இடத்துக்கு வரலாம்? அந்த சமயத்தில் சுவாமிகளை பார்த்த உடனே அவரோட தீக்ஷ்ணமான கடாட்சத்தை பார்த்த உடனே நினச்சா, நான் இருக்கிற இடமும் மிதிலை. அந்த மிதிலையில் ஒரு இல்லத்தில் இருக்கேன். எவ்வளோ கேவலம் பார். அந்த மிதிலை பார்த்தா என்னன்னா சுற்றி பார்த்தா ஒரே ஞானிகளாட்டம். எப்படி யோகியார் வந்து அண்ணா திருவண்ணாமலையில் இருந்தார், ஆண்டி பெருக்கு அண்ணாமலை, அது நிறைய ஆண்டிகள் இருப்பாளே, நிறைய ஆண்டிகள் மகான்கள் வந்து நிறைய சொல்லலாம். திருவண்ணாமலை இடத்துக்கு வந்தாலுமே ரமண மகர்ஷி சொல்கிறா, யோகியார் சொல்லலாம், எவ்வளோ சொல்லலாம். அதே மாதிரி மிதிலையும் நிறைய மகான்கள் இருக்கார். கர்மயோகி ஜனக மகாராஜா அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்றார். அந்த ராஜ்யத்தோட சுக துக்கலும் கேர் பண்ணாமையே வந்து எப்போதுமே ஞானத்தோட பராகாஷ்டையில் இருக்கார். அப்புறம் அதே இடத்துல தான் வந்து சத்பிராமண சுததேவன் இருக்கார். அங்கே சிற்றரசன் பகுலாஷன் இருக்கார். 10வது ஸ்கந்த பாகவதத்தில் வருது, கிருஷ்ணகதையில் வருது. 2 பேருக்குமே பகவான் வந்து ஒரே டைமு, ஒரே சமயம், ஒரே நாளில் வந்து சைமல்டேனியஸாக அவள் பண்ணுற பூஜை ஏற்றுண்ட, அவள் பண்ணுற பக்திக்கு. அப்புறம் அதே இடத்துல தான் வந்து கசாபு கடைக்கார தர்மவியாதன் இருக்கா, பரம ஞானியா இருக்கா. எவ்வளோ ஞானிகள் இருக்கார். அஷ்டாவக்கர் இருக்கார், ஜனகரோட குரு. யாக்கியவல்கர் இருக்கார், ஜனக குரு. இப்படி சொல்லிட்டே போலாம். நான் பாரு அபாக்கியவன், அப்பேற்பட்ட இடத்துல இருந்துட்டு
நான் பார்த்து இந்த புருஷன் வரமாட்டா, இந்த ஆள் வருவானா, அந்த ஆள் வருவானான்னு உட்காந்து சரீரத்தை வருத்திண்டு இத்தனை சமப்படுத்திண்டு உடம்பு அழகுபடுத்திட்டு நான் எத்தனையும் பண்ணுறேன்னு அப்படின்னு நினச்சி சந்தம் சமீபே ரமணம் ரதிப்பிரதம் நித்தியப்பிரதம் நித்தியமிகம் விதாய அகாமதம் துக்கமதாதிசோகம் மோகப்பிரதம் துச்சமகம் பிரபத்தே. இந்த மோகத்துக்கு திக்காரம், இன்னொருத்தர் மேல முகம் வச்சுனேன்னு பரபுருஷ பாண்டுங்க சமான துக்காராம் மகாராஜ் அபங்கத்துல சொன்ன மாதிரி யார் மேல முகம் வச்சுக்கிறோன்னா எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்றாரு. எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ற பண்டரிநாதர் மேல முகத்தை வச்சாதான்ப்பா அது சார்த்தகமானது அப்படின்னு இந்த பின்களைட்டு என்ன கத்துனா அஹோமே மோகவிஜிதம் பஷ்யத்தா விஜிதாத்மனா யா காந்தா அசதக்காமம் காமையே ஏன பாலிஷா. என் மனசு சிறுபுலபாட்டமா இருக்கே, நான் சிறுபுலத்தனமா இருந்தேனே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஆசையை விட்டு பரம வைராக்கியசாலியா பிங்களே ஆனான். வைராக்கியத்தை உதாரணமா பிங்களைகிட்ட கத்துண்டேன். அப்புறம் கூரக பக்ஷியை சொல்றார். அந்த பக்ஷிகிட்ட என்ன கத்துனேன்னா அது எடுத்துச்சே ஒரு மாம்ச பிண்டத்தை எடுத்துன்னு போறது. அப்புறம் சில பேர் என்ன சொல்றானா அதோட சரீரத்தை பார்த்தா மிச்ச பெரிய பட்சிகளோ கழுகோ அப்புறம் கருடனோ தேடி வரா, அந்த பட்சியை கபலீகரணம் பண்ணணும்னு வரா. அதை சுற்றி நூற்றுக்கணக்கான காட்டு பட்சிகள் முரட்டு பட்சிகள் துரத்தின்னு வருது. அதுவும் ரக்கையை விரிச்சுட்டே சிறகை விரிச்சுட்டு பறக்கிறது, பிரயாணம் பண்ணி பறக்கிறது, ஓடுறது அதால முடியல. அப்புறம் ரக்கை பயங்கரமா வலிக்கிறது. அப்புறம் வலி அவசியம் தாங்க முடியாமையே என்ன வலி அவசியம் தாங்க முடியாமே ஓரத்தை மாம்சத்தை போட்டு அப்படியே தன்னோட வனாந்தரத்தில் பிரவேசம் பண்ணிடுது. அதை பார்த்த உடனே அப்பாடா இப்போதான்பா நிம்மதியாக இருக்கேன். இதில் என்ன கற்றுனா ஒரு விஷயத்தை பிடிக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை ஆன்டிசிபேஷன் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தா அது நமக்கு சங்கடத்தை உண்டாகும். அது எதை பார்த்து கற்றுண்டேன்னா அந்த ஒரு பட்சியை பார்த்து கற்றுண்டேன். அதனால நம்ம பொதுவாக பசங்க நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு இல்லை வி வாண்ட் அவர் சன்ஸ் அவர் ரெஸ்பெக்டிவ் சன்ஸ் டு பி மோர் சக்ஸஸ்ஃபுல். அது எல்லா பக்கம் இருக்கும், ரைட்? அது இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அவன் கண்ணா பின்னான்னு ப்ரெஷர் போடுறான். நான் ஐஐடியில் குவாலிஃபை ஆகலை, தான் செட்டில் ஆகலை, தான் சௌக்கியமாக இல்லை, ஏதோ லேமன் ஜாப் மாதிரி ஏதோ மாதத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், என் பையன் 1 கோடி சம்பாதிக்கிறான், என் பையன் 1 கோடி சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா அறிவு இருக்கணும், ஸ்கில் இருக்கணும். அதுக்கு அந்த பையனோட யோகியத்தையை பார்க்காம அந்த பையனை எல்லாரும் பையன் மாதிரி அவனை போட்டு இம்சை பண்ணி அவனை லட்சம் செலவு பண்ணி கோடி செலவு பண்ணி ஏதோ கடன் வாங்கி நகையை விற்றுன்னு செலவு பண்ணி அவனை இம்சப்படுத்தி கடைசியில் என்ன ஆகும்? அதை அவன் எந்த கோலை அவன் பண்ணணும்னு நீ பிரயாணம் பண்ணுற உன் பையனும் பிரயாணம் பண்ணுறாரோ பின்னாடி பார்த்தா 100 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கான். அந்த 100 பேர் வெயிட் லிஸ்ட்டாக ஒருத்தர் கிடச்சிதுனான்மை அது மூலியமாக அசூயை கிடச்சிடும். நீ பட்ட கஷ்டம் என்ன சமையவே கேவலம், அது சமமாக போயிடும். அது எதை பார்த்து கற்றுனேன்னா அந்த பட்சியை பார்த்து கற்றுனேன். அது ஒரு மாம்ச பிண்டத்தை பிடிச்சதுனால என்ன ஆகும்? சுற்றி இருக்கிற 100கணக்கான பட்சிகளும் நோக்கி வர நம்ம ஒன்றத்தை விட்டுட்டோன்னு அது நமக்கே ஒரு சௌக்கியத்தை ஆகும். ஏன்னா பகவான் நமக்கு அது வேண்டான்னு விளங்குறா. அந்த வேண்டாம் விளங்குனா அது பகவத் பிரசாதமாக ஏற்றுக்கோ அப்படின்னு இந்த பாடத்தை இந்த பட்சியை பார்த்து கற்றுட்டேன். க்ரூரஹா. அப்புறம் அர்பகா, குழந்தைகிட்ட என்ன கற்றுட்டேன்னா கவலையே படக்கூடாது. ஒரு அப்பா ஒருத்தரை வேலையை விட்டு தூக்கி போட்டுட்டான். வேலையை விட்டு தூக்கி போட்ட உடனே வீடியோ யாரோ வாடகைக்காரனோ அங்கே ஓனர் ஹவுஸ் ஓனரோ அவரையோ அவாத்து தர்மபத்னியோ இந்த குட்டி குழந்தையோ நடுரோடு தள்ளி விட்டுட்டான். அந்த அவஸ்தை தாங்க முடியாமல் அவரோ கன்னத்தில் கையை வச்சுட்டு கையை பிடிச்சிட்டு ஓரமாக உட்காந்துருக்கார். அந்த அம்மா கையோமையோன்னு புலமின்னு இருக்கா. கண்ணா அப்படின்னா கணவனை திட்டுற. அந்த குழந்தை பார்த்தா நான் ஆனந்தமாக ஓஹாயின்னு சிரிச்சுன்னு இருக்கு. கையில் பொம்மையை வச்சுட்டு பாட்டு விளையாடின்னு இருக்கு. அதை பார்த்து என்ன கற்றுட்டேன்னா அதை போய் கேட்டுப்பார். அதை போய் கேட்டு பார்த்தா அப்பா வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாடா, நீ ஏன்டா உறக்க சிரிச்சுன்னு இருக்கா. அது கேட்டால் என்னை பார்த்துக்க அப்பா இருக்காரு, நான் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அப்புறம் அதுவும் பேசுறவர்கள் சிரிச்சுட்டு போயிடும். அப்படி தான் ஞானிகள் இருப்பான். ஏன்னா அவள் எப்பொழுதுமே நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறவனு தான் கான்ஸ்டன்ட் சஃபரிங்கில் இருப்பான், கஷ்டப்பட்டு இருப்பான். ஆனால் ஞானிகள் எப்படி இருப்பானா அவள் கவலையே பண்ண மாட்டான். இந்த உடம்பே பகவான் கொடுத்தது தானே, அவர் ஆயுஷன் போடா பை பைனா செய்யறதை விட்டுட்டு போயே ஆனுமே. ஏன்னா அவரோட சங்கல்பம், அவர் வானா வரணும், போனா போனோம் அப்படின்னு எல்லா பாரத்தையும் எப்படி இந்த குழந்தை குடும்ப தலைவர் மேலே அத்தனையும் வகிச்சிருக்காரோ அது போலதான் ஞானிகள் அப்படி இருப்பா. எல்லா பாரம் பகவான் பார்த்துக்கிறா. அப்படிதான் இவரும் ஏகநாத் மகாராஜ் இருந்திருக்கார், துகாராம் மகாராஜ் இருந்திருக்கார், தீக்ஷிதர்வால் முத்துசுவாமி தீக்ஷிதர்வால் இருந்திருக்கார்.
அவர் வீட்டில் ஒரு சோறு கூட இல்லை, கஞ்சி கூட சாப்பிட முடியாது. அப்புறம் அம்மாவோ வந்து அவ தர்மபத்னியோ வந்து ரொம்ப கஷ்டப்படுறா மற்ற வேலை சோறுக்கு ஆகாரத்துக்கு. அப்புறம் ராஜாவுக்கு வேற கடனை வேற இது பண்ணணும், கடனை நிவர்த்திப்படுத்தணும். ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கார், கடைசியில் திருநெல்வேலி எட்டயாபுரத்தில் இருக்கார். அப்போ யாருமே இல்லை அவருக்கு. அப்போ என்ன பண்ணார்னா அவரோட மனைவி வந்து லலிதான்னு பேர். அந்த மனைவி ராகத்தில் ஹிரண்மயி லட்சுமியை பாடினார். அந்த ஹிரண்மயி லட்சுமியை பாடின உடனே அம்பாள் வந்து தங்கமயமான மகாலட்சுமி தரிசனம் கொடுத்தார். அப்புறம் தங்க காசை மழையை புரிஞ்ச உடனேயே அந்த அம்மாவுக்கு என்னன்னா தான் வறுமையில கஷ்டப்படுறோம், பசியில் அவஸ்தப்படுறோன்னு அந்த தங்கமயமான மகாலட்சுமியை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவளுக்கு கஷ்டமே போயிடுச்சு. அம்பாலே கதின்னு அவள் பக்தராயிட்டான். அப்புறம் அந்த ராஜாவோட கடனையும் அம்பாள் செட்டில் பண்ணிட்டார் ஹிரண்மயி லட்சுமி பாட்டிலேயே. அப்படி அதனால எப்படி இருப்பானா அவள் வந்து ஆத்ம கிரீட ஆத்மதி விசாராமீவ பாலவத்து, விசாரமே பண்ண மாட்டான், நிச்சிந்தையா பகவானே கதி அப்படி மகான்கள் இருந்த மாதிரி. அந்த மகான்கள்கிட்ட என்ன கத்துட்டேன்னா குழந்தை மாதிரி இருக்கணும் லைஃப்ல, அதுக்கு சைல்டிஷாக இருக்கக்கூடாது, குழந்தை மாதிரி இருக்கணும் லைஃப்ல, எதுக்கும் விசாரம் இல்லாமல் ஃபியூச்சரை பற்றி கவலைப்படாமல் ஹாப்பி கோ லக்கி பர்சனாக இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கத்துட்டேன். அடுத்தது குமாரி இளம் பெண்ணிட்ட என்ன கத்துட்டேன்னா ரொம்ப விவகாரம் வச்சுக்கூடாது. ரொம்ப அசோசியேஷன் கிளப்பு கிப்பு வச்சுட்டோன்னு வை ஒரு சண்டே உண்டாகும். அந்த சண்டைனால நாவும் இந்த என்ன உத்தேசத்தோடு நீ அசோசியேஷன் வச்சியோ அது நிர்மூலமாக போயிடும். எவ்வளோ கிளப்ஸ்லாம் இப்போ ஓரமாக இருக்கு பாரு, நிறைய கிளப்ஸ்லாம் வந்து உண்டாகி மெட்ராஸில் சுற்றி பார்த்தா டி நகர் பக்கம் போனால் ராயப்பேட்டா பக்கம் போனால் மோஸ்ட்லி இந்த கிரீம்ஸ் ரோடெலாம் போனால் நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஆனால் இப்போலாம் பார்த்தா வந்து ஜனங்கள் நடமாட்டமே கம்மியாயிடுச்சு. ஏன்னா வந்து அசோசியேஷன் ரொம்ப வச்சுக்கிறோம். அந்த அசோசியேஷன் ரொம்ப வச்சானா வந்து ஒருத்தர் மேலே பாரத்தை ரொம்ப வைக்கிறோம். அதை நிலைநாடணுமே, நம்ம ஃப்ரெச்சு போகக்கூடாதே, நம்ம இதுவாக கூட அவன் என்ன ஜோக் அடித்தாலும் அதுக்குள்ள சிரிக்கணுமே அப்படின்னு வந்து வில் பி பர்டிகுலர் இருந்தார். மோஸ்ட்லி ஆன் ப்ரெஸ்டீஜ் அதை பற்றி ரொம்ப கவலைப்படுவோம். அது ரொம்ப நம்ம அசோசியேஷன் வச்சதான் என்ன ஆகும், நமக்கு இன்னும் கஷ்டம் உண்டாகும், இன்னும் ஜாஸ்தி வந்து பேரியர் உண்டாகும். அதுலேருந்து தவிக்கிறோம்னா என்னென்னா அந்த இளம்பெண்ணிட்ட கற்றுண்டான். அந்த இளம்பெண்ணும் வந்து இட்லி மாவு அரைக்கிறான். வந்த எல்லா யாத்திரிகாலுக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து சொந்தக்காரர்களுக்கு அவெல்லாம் இட்லி பண்ணணும். அவளுக்கும் வந்து டின்னருக்கு தாமதம் வேண்டே இருக்கு. இந்த 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 அம்மா இட்லி போட்டு அடிக்கச்சே வந்து வளையல் சத்தம் வந்து கண்ணாப்பினான்னு கேட்கறது. அதனால வந்து அவளுக்கும் இரிட்டேட்டிங்காக இருக்குது, இப்போ வேலை செய்யலையால வளையல் பார்த்துட்டு இருக்காளான்னு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதனால இந்த அம்மா வந்து ஒரு பெரிய வேலை என்ன பண்ணான்னா வந்த வளையல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கட்டிட்டேன். அதை வெளியில் வந்து அவதூதர் பார்த்துட்டேன். அதை பார்த்து வந்த வளையல் எல்லாத்தையும் கட்டி ஓரம் கட்டி 2 வளையல் வந்து சம்பிரதாயத்துக்குமா 2 வளையலும் வந்து அந்த வேலையை செஞ்சா. அந்த வேலை செஞ்சதுனால வந்த எல்லா சொந்தக்காரர்களுக்கும் சந்தோஷமா இருக்கு, சத்தமும் உழலை, வேலை நடக்கிறது அப்பாடா நல்லபடியாக பண்ணுறான்னு அவளுக்கும் திருப்தியாக இருந்தது. அதனால வந்து ரொம்ப சங்கம் வச்சுண்டா கண்ணா பின்னான்னு சொன்னோம். அதனால வந்து எப்பொழுதுமே ஒரு ஆத்தியாத்மிக விஷயத்தில் நம்ம பகவானுக்கும் நம்ம ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் எப்பவுமே பகவானோட இருக்கச்சு என்ன பண்ணணும்னா நம்ம ஒத்தனா போனோம். ஒத்த இலையா நிற்கும். ஏக ஏவ சரேத்தஸ்மாத் குமாரியா இவ கங்கனாஹா அப்படின்னு எப்போதுமே ஒத்தனா போனோம். கூட ஆள் போட்டோம் அபிப்பிராய பேதத்தில் என்ன ஆகும், நம்ம போகிற மார்க்கமும் தப்பாக தோணும். அப்புறம் நம்மளும் வந்து அதே பாழுங்கடலில் கீழே விழுந்துருவோம் அப்படின்னு இந்த குழந்தைகிட்ட கற்றுட்டேன். அப்புறம் ஷரக்கிருத்து அம்பு தயார் பண்ணுறார். அந்த அம்பு என்ன தயார் பண்ணுறேன்னா அவன்ட்டு இருக்கிற பர்சீவரன்ஸை சொல்கிறான். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார் அவர். அந்த அம்பு வந்து எப்படி சரி பண்ணணும், அந்த அம்பு எவ்வளோ கூர்மையாக இருக்குது அப்படின்னு அந்த அம்புலேயே கவனத்தில் இருப்பார். சுற்றி மகாராஜா வரா, படத்தளபதி வரா அப்படின்னு வந்து சுற்றி இருக்கிற வேலை செய்கிறவா சொன்னால் அவள் லட்சியம் எப்படி வந்து அந்த அம்புலேயே இருக்குமோ, அந்த அம்பு சரிப்படுத்துறதுலேயே இருக்குமோ, அதே மாதிரி ஞானிகள் அப்படி இருப்பாள். அவள் காரியத்தில் என்றைக்குமே ஒரு காரியத்தில் ஈடுபடும், ஒரு லட்சத்திலே இருப்பாள். விவசாய ஆத்மிகா புத்தி ஏகைவ குருலந்தன பகுஷாக்கா இறந்தாஸ்த புத்தயா விவசாயினா அப்படின்னு பல மார்க்கங்களில் வந்து அவன் ஈடுபட மாட்டான். பல மார்க்கங்களை ஈடுபடுத்தினா அதுவே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டாகும். அதனால பகவான் சொல்ற அர்ஜுனா ஒரே ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக்கும். அந்த ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு லட்சத்தை ஒருத்த மனுஷன் கடைப்பிடிச்சா அதுவே நமக்கு ஸ்ரேஷம் உண்டாகும். அதை நான் வந்து அம்பு தயார் பண்ண கற்றுட்டேன், வர்க்கத்தை கற்றுட்டேன், ஷரக்கிருத்து. அப்புறம் சர்பகா யாரோடையும் வந்து சங்கம் வச்சுக்கூடாது அப்படின்னு துறவிகள் இருப்பா. அவள் ஒரு இடத்துல இருந்தா அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்பா. அதனால தான் வந்து நம்ம வந்து பெரிவாளையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம என்னதான் வந்து பூஜை பண்ணாலும் சரி, நம்ம என்னதான் வந்து பேசினாலும் நம்ம பெரியவான்னு நம்ம சொன்னாலுமே சரி. ஆனால் பெரியவா எதனால நம்ம பெரியவான்னு சொல்கிறோன்னா
ஏன் ஆற்ற வந்து போதனத்தை ஏற்றுட்டாலும் நம்ம பெரியவா சொல்ல மாட்டோம். அது சொந்தக்காரனை கொண்டா கூட சாப்பிடுவார். ஆனால் பெரியவா எதனால் நம்ம பெரியவானா நம்ம அவரோட குணத்தினாலேயே அவரோட கிருபா திருஷ்டினாலேயே நம்ம யோகியார் நம்ம பெரியவான்னு சொல்கிறோம். ஆனால் அவர்கள் எப்படி இருப்பான்னா பாம்பாட்டமாக இருப்பார். ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அவள் இருக்கிற ஏதாவது ஒரு காலி மண்டபமாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து ஏற்கனவே கட்டின கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பெரியவா இருந்து சாதுர்மாசம் பண்ணி எல்லாத்தையும் பாவனை பண்ணினான். அப்படின்னு பாம்பு எப்படி இருக்குன்னா வந்து அது எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணும். கிரீஸ்லையும் போகும், சேத்துலையும் போகும், அப்புறம் தண்ணீரையும் போகும். எல்லா இடத்துலையும் போனால் அதோட உடம்பு எப்படி இருக்குன்னா சுத்தமாக இருக்கும். அதே தான் சன்னியாசிகளும் இருப்பா. அதே தான் வந்து கர்ம சன்னியாசிகள் எப்படி இருப்பானா அவள் எல்லாத்தையும் சஞ்சாரம் பண்ணுவா. அந்த சஞ்சாரோட பாதிப்பு அவளுக்கு வராதவே வராது. அது இந்த பாம்பை பார்த்து கற்றுட்ட சர்பகா. கடைசியில் முன்னாடி வந்து என்னென்னா ஊர்ணநாபிகி சிலந்தி பூச்சிட்ட கற்றுட்டேன். அந்த சிலந்தி பூச்சிட்ட வந்து சிருஷ்டியை கற்றுட்டேன். அதே பகவான் தான் பிரம்மாவாக இருந்து படைக்கிற, அதே விஷ்ணுவாக இருந்து தான் காக்கும் தொழில் செய்கிறார். அதே ருத்ரனார் பண்ணுறா, சம்ஹாரம் பண்ணுறா. அப்படி எதனால் பண்ணுறாருன்னா ஒரு குயவனார் மாதிரி பண்ணலை. ஒரு குயவனார் வந்து அந்த கையில் கிடைக்கிற களிமண்ணை வச்சுட்டு அதை வந்து ஒரு சக்கரத்தை சுத்த வச்சு தண்ணி ஊற்றி அதை வந்து அடிச்சடிச்சு பக்குவப்படுத்தி சரி பண்ணலை. அப்புறம் சுட வச்சு அதை வந்து பக்குவப்படுத்தலை. தன்னோட சக்தி மாயை வச்சுட்டு அந்த மாயையோட சக்தியை வந்து தன்னை பனையாக வச்சுட்டு அதை வச்சு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணார். அப்படிதான் சிலந்தியும் பண்ணுறது. தன்னோட எச்சையை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனா அதுவே ஒரு வலையை உண்டாகிறது. அந்த வலையில் வந்து ஈயோ சில பூச்சிகளோ அந்த வலையில் மாட்டிக்கிறது. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னா மொத்த வலையும் இந்த வலையை சேர்ந்த ஈயும் வந்து எல்லாத்தையும் கவலைகள் வாயில் போட்டுக்கிறது. அப்படிதான் பகவான் வந்து சிருஷ்டி பண்ணுறா. அப்படிதான் வந்து உலகத்தை எப்படி பகவான் வந்து ரன் பண்ணுறான்னு கேள்வி வந்ததுன்னா இந்த சிலந்தியை பார்த்து கற்றுண்டார், அவதூத்தை கற்றுண்டார். கடைசிய சுபேஷ கிருத்து முக்கியமாக பகவான் சொல்கிறார், எம்யம் வாபி ஸ்மரன்பாவம் ஜஜத் யந்தே கலேவரம் தமேவ இது கௌந்தே சதாதத் பாவித்தா. கீதையில் சொன்னதுதான் அப்படியே இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். சுபேஷ கிருத்து நம்ம பாகவத எக்ஸாம்பிளாக காட்டுறான். கீதை வந்து தியரி தான். ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்குறோம்னா இந்த குழவியை பார்த்தா போதும். அப்போது அந்த சின்ன குழவி வந்து அப்போது வந்து குட்டி இருக்குது. அந்த குட்டி வந்து அந்த 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 குட்டி வந்து உள்ளேயே இருக்குது. ரொம்ப நேரம் உள்ளே இருக்கிறதுனால வந்து அப்பப்போ அது வெளில வரும். வெளில அது கூண்டுக்குள்ளே இருக்கச்சே வெளியில் பார்த்து அந்த குழவி பார்க்கும். அந்த குழவி இதாக சமயம்னு பார்த்த உடனே ஒரு குத்து விடும். அந்த குத்து தாங்க முடியாமல் திருப்பி ஸ்தானத்துக்கு போயிடும். இப்படின்னு ஒரு தடவை இல்லை, அது திரும்பி வெளில வரும். வெளில வந்த சமயம் பார்த்தா குழவி குத்தும். இப்படின்னு வந்து 1 இல்லை 100 தடவை ஆனதுக்கப்புறம் அந்த குத்தை நினச்சிண்டு, அந்த வலியை நினச்சிண்டு, அந்த அவஸ்தையை நினச்சிண்டே, அது குரூடு பண்ணிட்டு நினச்சிண்டே ஸ்மரணம் பண்ணினாலும் கடைசியில் அந்த குட்டி வந்து குழவியாக போயிடும். அதே தான் எப்படின்னா ஒரு பாடசாலையை பார்க்கலாம். அந்த பாடசாலையில் வந்து குழந்தை வந்து முதல்ல பார்க்க வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஏயா வந்து சேரணும்னு இருக்கும். அப்புறம் வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து வலிக்கட்டாயமாக காதை பிடிச்சிருந்து உபநயனம் போட்டு இந்த குழந்தைய பாடசாலையில் போட்டுடுறா. போட்ட உடனே வாத்தியார்கிட்ட வந்து வேதத்தை கற்றுக்கிறா. அந்த வேதம் வந்து லவலேசாக வாயில் வராதால வாத்தியார் பெரம் கொடுத்து போட்டு அடித்து அப்புறம் வந்து எல்லா நாளும் நித்தியமாக கந்த சத்தையாக அதே அத்தியனம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. ப்ராக்டிஸ் பண்ண பட்சத்தில் அவர் வந்து ஒரு நாள் விடமாட்டா. ஒரு நாள் விட்டா நம்ம அப்பா சொன்னால் வாத்தியார் அடிச்சிடுவார், தப்பா சொன்னால் வாத்தியார் பிரமாணம் அடிச்சிடுவார். அந்த பயத்தோடையே கருத்த சத்தையா பக்தியோட கற்றுட்டு என்ன ஆகிடும், கடைசியில் எந்த ஸ்கூலில் வந்து எந்த பாடசாலையில் இந்த குழந்தைய போட்டாரோ பின்னாடி அவனே வந்து 100 பேருக்கு 10 பேருக்கு வாத்தியார் ஆகும் ஸ்தானம் ஆகிட்டா. ஏன்னா அதை நினச்சினால அதனால வந்து ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்மரணையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த எதை நினச்சி ஸ்மரணம் பண்ணுறாரோ அதுவே வந்து அடுத்த ஜென்மத்துக்கு வந்து ஆரம்பத்துக்கு காரணமாகிடுவா. அதை வந்து நான் குழவிக்கிட்ட கற்றுண்டேன் அப்படின்னு இத்தனையும் சொன்னார். சொன்னதுக்கப்புறம் அவதூதரை வந்து பூர்த்தி பண்ணுறச்சே என்ன சொல்கிறாருன்னா எல்லா குருவையும் வந்து வெளியில் இருக்கிற பகிரங்கமான குருவை வந்து அதுக்கு ஒன்று உதாரணம் எடுத்துட்டு சொன்னார். ஆனால் கடைசியில் முடிக்கச்சு என்ன சொல்கிறாங்கன்னா முதல் குரு யாருன்னா இந்த சரீரமே குரு தான். இந்த உடம்பு இருக்கே இதுவே குரு தான். இந்த உடம்பு வந்து எவ்வளோ ஸ்டேஜை சண்டகோ பண்ணியிருக்கு பார். குழந்தையாக இருக்கச்சே வந்து பிஞ்சு உடம்பாக இருக்குது. அப்புறம் யுவாவாக இருக்கச்சே அவள் கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடம்பை வந்து விளையாடிட்டு உடம்பை இன்னும் கொஞ்சம் புஷ்டியாக இருக்க. அப்புறம் 30-40 வயசில் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ்டியாக இருப்பார். அப்புறம் 50 வயசாகி பார்த்தா
கொஞ்சம் தலையும் வந்து கருகரையாக கொஞ்சம் வந்து பாதி கருப்பாக இருக்கும், பாதி வெளுப்பாக இருக்கும். அவரோட தாடியும் பாதி கருப்பாக பாதி வெளுப்பாக இருக்கும். சால்ட் அண்ட் பெப்பர் லுக்காக இருக்கும் 50 வயசில். அதுக்கப்புறம் 70 வயசு ஆயிடுச்சுன்னா முழுசாக வெளுப்பாயிடும், தாடி வெளுப்பாயிடும், உடம்போட எனர்ஜியும் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். அப்புறம் 90 வயசு ஆயிடுச்சுன்னா சுத்தமாக நடக்க முடியாது, காது சுத்தமாக கேட்காது, காது லேசாக கேட்கும், கண் பார்வை கேட்ராக்டில் குறைஞ்சின்னு வரும். இப்படின்னு சரீரத்துக்கு இவ்வளோ செய்து சண்டகோ பண்ணுறது. இதிலே என்ன புரியுதுன்னா, உலகம் வந்து சாஸ்வதம் இல்லை, இதை நான் சரீரத்தை பார்த்து கற்றுட்டேன் அப்படின்னு இத்தனை குருதத்துவத்தை சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு. அதனால இந்த சரீரத்துக்கு பெரிய பிரயோஜனம் இருக்குது. இந்த சரீரத்துக்கு என்ன ஒரு பாசிட்டிவ், என்ன வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும்னா, சரீரத்தை வந்து பகவத் பக்தி ஈடுபடணும். அப்படி சரீரத்தை பகவத் பக்தி ஈடுபடுத்தினா அப்போதான் அந்த ஜென்மா சாத்தகமாயிடும். அது ஜனங்க புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறான்னா, அவள் அவள் வந்து இந்த உலகம் சுகத்தை அனுபவிக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தப்பான சித்தாந்தத்தினால அவள் எல்லாரும் மதோகடி போகிறா. அதனால அவள் வந்து அதை அடைஞ்சது அவள் அடைவா, கஷ்டப்பட்டு ஏதோ ஃபோர்ஸ் போட்டு அடைவா. அந்த அடைவான மார்க்கம் வந்து அவள் திருப்தியை கொடுத்துருக்காது. அந்த திருப்தினால இன்னும் மேலே மேலே வேணும், மேலே மேலே வேணும்னு ஆஷாபாசத்தில் வந்து அவள் கட்டுப்படுத்துவா. அதிலே கட்டுப்பட்டு பந்திப்படுத்தி இருப்பா. அதனால இதிலேருந்து விடுபடுற ஒரே வழி என்னன்னா, இந்த சரீரத்தை பகவானை சமர்ப்பணம் பண்ணினா அதுவே உனக்கு நிம்மதியை உண்டாகும் அப்படின்னு சொன்ன உடனேயே யதுமகாராஜ் மனசுலேருந்தே வந்ததே பரம சந்தோஷம். காலம் வந்து அவதூதனை வந்து 3 வேளை நமஸ்காரம் பண்ணிட்டு அதை கேட்டவுடனே எப்படி இருந்ததுன்னா, அவதூத வஜஸ்ருத்வா பூர்வேஷாம் நச்ச பூர்வச்சா சர்வசங்க வினிர்முக்தா சமஜித்தோ பபூவஹ. அதனால வந்து எந்த நிலையை வந்து தத்தாத்திரேய அவதூதர் வந்து அடைந்தாரோ அதே நிலையை வந்து அவதூதரோட வச்சன மாத்திரத்தை கேட்ட உடனேயே நமஸ்காரத்தினால வினயத்தினால கனத்த ஸ்ரத்தையா வந்து சவணம் பண்ண பிரயோஜனம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நிலையை வந்து இவருக்கும் வந்தது. அப்படின்னு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டார். பண்ணி கட்டாட்சம் பண்ணின உடனேயே இவரோட பூர்ணத்தை பார்த்து அவருக்கு சிரிப்பு சிரிச்சு அந்தரானம் வைட்டார். இதை வந்து உத்தவர்கிட்ட சொன்னார். உத்தவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் உத்தவருக்கு பரம சந்தோஷம். வந்ததுக்கப்புறம் உத்தவர் வந்து உத்தவரை பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு மேற்கொண்டு சரண தீட்சையை கொடுத்துட்டு வந்து உத்தவர் பத்ரிகாசிரமம் போல செஞ்சு அமைச்சு பகவானே சுஸ்தானத்துக்கு கிளம்பினார். அப்படின்னு இது கேட்ட பலன் என்னன்னு பகவான் சொல்றார். இது கேட்டால் நம்ம எல்லாருக்கும் அளவற்ற சாந்தி உண்டாகும், அச்சஞ்சலமான கிருஷ்ண பக்தி உண்டாகும் அப்படின்னு சத்சங்கத்தை பிரதோஷ வேலையில் யோகியார் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து சத்சங்கத்தை வந்து பூர்த்தி பண்றேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. சத்குரு சுவாமினஹ ஜெய். ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய்.